தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே और परमेश्वर की बड़ी दया से நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்து அவரை தொழுது கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டின பேரன்புக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. हम सभी लोग परमेश्वर की आराधना करने के लिए प्रभु ने अनुग्रह किया, इसलिए हम प्रभु को अधिक अधिक धन्यवाद करेंगे। கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். और परमेश्वर भलाई है, भलाई करता है, हमारी जिंदगी में कई भलाई को किया है அதற்காக நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட வேண்டும். और इसलिए हम परमेश्वर के धन्यवादी हृदय के साथ रहना चाहिए। உலகத்திலே எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான பாடுகள், நெருக்கங்கள், பிரச்சனையில சிக்கி தவிக்கிறார்கள். इस दुनिया में कितने सारे लोग कितने प्रकार के दुख और तकलीफ में फंसे हुए हैं। நம்மை ரட்சித்த தேவன் நம்மோடு கூட இருந்து அனுதினமும் நம்மை அவர் பாதுகாக்கிறார். और हमें उद्धार किया हुआ परमेश्वर प्रतिदिन हमें संभालते हैं। நம்மோடு கூட இருந்து நம்முடைய வேண்டுதலை கேட்டு நாம் எண்ணுகிறதுக்கு அதிகமான நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறார். और हमारे साथ रहकर हम जितना सोचते हैं उस सोच से भी ज्यादा प्रभु भलाई करते हैं, ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், क्योंकि वो हमारा परमेश्वर है சர்வ வல்லமை உள்ள தேவன். और पूरे सर्वशक्तिमान प्रभु நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கும் அதிகமாக நமக்கு தருகிற தேவன். हमारे लिए क्या जरूरत है प्रभु जानकर उस जरूरत से भी ज्यादा देते हैं அதற்காக நாம் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். और उसीलिए हम प्रभु को अधिक अधिक धन्यवाद இப்பொழுது देंगे। கர்த்தர் கொடுத்த வசனங்களை கர்த்தருடைய சன்னிதானத்திலே தியானிப்போமாக. परमेश्वर ने दिया वचन को उनकी उपस्थिति में मनन करें। சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரம் और भजन संहिता की पुस्तक अध्याय 37 31 வசனத்தை ஒருவர் எழுந்திருந்து சத்தமாக வாசிக்கலாம். उसकी वचन 31 को कोई एक खड़ा होकर जोर से पढ़ सकते हैं। भजन संगीता की पुस्तक अध्याय 37 वचन 31। उसके परमेश्वर की व्यवस्था उसके हृदय में बनी रहती है, उसके पैर नहीं फिसलते। அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது. उसके परमेश्वर की व्यवस्था उसके हृदय में बनी रहती है, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று இந்த வேதவசனம் நமக்கு இங்கே அறிவுறுத்துகிறது. उसकी पैर नहीं फिसलती, ऐसे वचन पर लिखा हुआ है। அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்திலே இருக்கிறது. और परमेश्वर की व्यवस्था मनुष्य के हृदय में है। அவனுடைய நடைகளில், அவனுடைய வாழ்க்கையில், எல்லா காரியங்களிலும் அவன் பிசகுவது இல்லை, தவறி போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. और उसकी पैर यानी कि उसकी जिंदगी और उसकी चाल चलन में कभी वो नहीं फिसलता। இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். इस दुनिया में मसीहा नाम धारण करने कई सारे लोग हैं। கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே ஒழிய केवल क्रिश्चियन मसीहा ऐसा नाम है केवल, அந்த வேதம் அவருடைய இருதயத்திலே இல்லாதபடியினால், लेकिन उस शास्त्र उस व्यवस्था उनके हृदय में नहीं है। இந்த इसलिए மாம்சம் இச்சிக்கிற பிரகாரமாக அந்த உலகத்தை போல ஜீவிக்கிறார்கள். जैसा ये मांस अभिलाषा करती है दुनिया के समान जीते ஆனா हैं, தேவனாகிய கர்த்தர் लेकिन हमारा परमेश्वर அவருடைய பிள்ளைகளை நம்ம எவ்வளவு அருமையாக நடத்துகிறார். उनके संतान हमें कितने अच्छे से अगुवाई करते हैं। அவருடைய வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திலே தந்து उनके वचन को हमारे हृदय में देकर ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த வசனங்களை எடுத்து நாம் பேச, हर एक प्रति संदेश में उस वचन को बोलने, ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் நீர் என்னை ஆசீர்வதியும், हे प्रभु इस वचन के अनुसार आशीष कीजिए, இந்த வசனத்தின் மூலம் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், इस वचन के अनुसार मुझे संभालिए, இந்த வசனத்தின் மூலம் எனக்கு சுகம் தாரும், इस वचन के अनुसार चंगाई दीजिए, இந்த வசனத்தினுடைய வேலையை ஆசீர்வதியும், इस वचन के अनुसार मेरा काम को आशीष இந்த कीजिए, வசனத்தினுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை ஆசீர்வதியும் इस वचन के अनुसार मेरे आत्मिक जिंदगी को என்று आशीष சொல்லி कीजिए। வசனங்களின்படி நடக்கின்ற பொழுது ऐसे कहकर वचन के अनुसार जब चलते हैं तब, நம்முடைய பாதைகளில் எதுவும் ஒன்றும் தவறி போகிறது இல்லை. और हमारे पैर देखो कभी नहीं फिसलता। ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, और प्रभु कहते समय, நீங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு நீங்கள் அதன்படி செய்தால், अगर तुम मेरे कहने से तुम जिंदगी जियोगे तो, என்னுடைய வசனங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களானால், मेरे वचन के अनुसार तुम्हारी जिंदगी को सजाओगे तब, இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் इस दुनिया में बाकी लोगों से बढ़कर நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்களாய் இருப்பீர்கள். तुम मेरे खुद के प्रजा होगे। எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். और ये कितनी बड़ी वादाओं को प्रभु ने दिया है। நான் உங்களை என்னுடைய சொந்த ஜனமாக நான் வைத்துக் கொள்ளுகிறேன். मैं तुम्हें अपनी खुद की प्रजा ऐसा रखूंगा। நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். मैं सर्वशक्ति प्रभु, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. मेरे से ऐसे कोई आश्चर्यचकित बात नहीं जो नहीं हो सकता, எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக செய்வேன். और सब कुछ मैं तुम्हारे लिए करूंगा। நீங்களுடைய சொந்த ஜனமாக இருப்பீர்கள். तुम मेरे खुद की प्रजा होगे, என்னுடைய வாக்கை, என்னுடைய வசனத்தை உள்ள
சொல்லபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொண்டு நடப்பீர்களா? मेरा वादा यानी कि मेरे वचन को पालन करके चलो। அது மாத்திரமல்ல, केवल वो बात நீங்கள் नहीं, எனக்கு ஆசாரியர் ராஜ்யமாய் இருப்பீர்கள். एक याजक के झुंड के समान तुम நீங்கள் रहोगे। ஆசாரியர் ராஜாக்களை என்னோடு கூட நீங்க ஆளுகை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். एक याजक एक राजा के समान तुम सिंहासन में राज्य करोगे। நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள். एक पवित्र प्रजा तुम रहोगे। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, और प्रिय परमेश्वर के लोगों, நமக்கு தேவன் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். ऐसे महान बातों को प्रभु ने हमारे लिए रखा है। நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்கும், उनको हमें उनके साथ रखने के लिए, அவருக்கு சொந்தமாக வைத்துக் கொள்வதற்கும், उनकी खुद की प्रजा के समान रखने के लिए, ஆண்டவரே நம்முடைய சொந்தமாய் இருக்கிறபடியால் प्रभु ही हमारा खुद का है, इसलिए நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. हमारी जिंदगी में कोई कमी नहीं होगी, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், क्योंकि उनकी प्रजा है हम, அவருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம். उनकी खुद की जो है हम जो है संपत्ति है, ஒரு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்துவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. और कोई कमी नहीं, पूरी परिपूर्णता से प्रभु चलाएंगे। எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. देखो ये कितना बड़ा वादा நீங்கள் है। எனக்கு ஆசாரியர் ராஜ்யமாக இருப்பீர்கள், तुम मुझे याजक के झुंड के समान நீங்கள் रहोगे, பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள், तुम एक पवित्र प्रजा के समान रहोगे। நான் உங்களை அந்த விதத்திலே நான் உங்களை மேன்மையாக வைத்திருப்பேன். उस हिसाब से मैंने तुम्हें रखा हूं, அவங்களுடைய இருதயத்தில் என்னுடைய வேதம் இருக்க வேண்டும். और तुम्हारे हृदय में मेरा शास्त्र, मेरा தேவன் व्यवस्था होना है। அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். और इसीलिए प्रभु ने हमें बुलाया है। அருமையான வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். और पहला पत्रस पहला अध्याय 9वां वचन को पढ़ेंगे तब, உங்களை அந்த அவசியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்கும் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பெருமையுள்ள சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் और உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நீங்களோ और तुम लोग உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, अंधकार से बाहर निकालकर परमेश्वर की पवित्र बातों को बताने के लिए, ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்தாரா? और प्रभु ने हमें क्यों बुलाया है? அந்தகாரமான பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை அவர் தெரிந்தெடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். अंधकार की जिंदगी से हमें चुनकर बाहर निकाल कर लाया, அவருடைய புண்ணியங்களை இந்த உலகத்துல எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாய், उनकी बातें, पवित्र बातें दुनिया में बताने के लिए, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், एक चुने हुए जात के समान, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், एक राजहंस के जो है झुंड के समान, பரிசுத்த ஜாதியாயும், एक पवित्र प्रजा के समान, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோமா? और उनकी खुद की प्रजा के समान हम हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, நாம் யார் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். पहले आप लोग ये समझना चाहिए कि हम कौन है, நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். हमारा बुलावट क्या है, इसे पहला समझना है। அப்ப நாம் வாழுகின்ற பொழுது ராஜாக்களை போலத்தான் வாழ வேண்டும். अब जिंदगी जीते समय भी एक राजा के समान जीना है, மேன்மையான எண்ணத்தோடு கூட தான் வாழ வேண்டும். एक हमेशा मन में जो है एक ऊंची सोच होना நாம் चाहिए। கீழானவர்கள் அல்ல, हम नीचे जो है नहीं है, மோசமான எண்ணங்களை சிந்தித்து அதன்படி நடப்பதற்கு, और जो नीच बातें और नीच सोच से रहकर ऐसा जीने नहीं। நம்மை பரிசுத்தவான்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். हमें पवित्र लोगों के समान प्रभु ने बुलाया है। ஆண்டவருடைய சொந்த குடும்பத்தில் அழைத்திருக்கிறார். प्रभु ने अपने खुद के परिवार कुटुंब के अंदर लिया है। அப்ப எங்க போனாலும் நம்மை பார்த்தோம் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தெரிய வேண்டும். किधर भी हम जाएंगे ये लोग प्रभु के बच्चे लोग हैं, ऐसा बोलना चाहिए। இவர்கள் ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள் என்று தெரிய வேண்டும். ये लोग प्रभु के रिश्तेदार हैं, ऐसा कहना है। நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். हमारा बातचीत हो, हमारा चाल चलन हो, हर एक बात में परमेश्वर की प्रकट होना है। இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். इसे एक बड़ा सौभाग्य के समान प्रभु ने हमें दिया है, அதற்காக பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். और उसी बात के लिए प्रभु ने हमें पापों से छुटका कर पवित्र जन बनाया है। நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றின பின்பு தேவன் நமக்கு என்னென்னலாம் நன்மை செய்கிறார் என்று, पवित्र जन बनने के बाद परमेश्वर कितने सारे भलाई करते हैं, இந்த புண்ணியங்களை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும்படியாய் इस पवित्र बातों को दूसरों को बताने के लिए, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். और हमें अलग किया है चुनकर। அப்ப நம்முடைய டியூட்டி என்னங்கிறதை நம்ம அறிந்து கொள்ள तो வேண்டும். हमारा कर्तव्य क्या है, हम समझना है। ஆண்டவர் கொடுத்த வேலை செய்கிறோமா? क्या प्रभु ने जो कार्य बोला है वो करते हैं क्या? நம்மை ரட்சித்தது போல जैसे हमें उद्धार किया, அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். कई सारों को उद्धार करना है, ये प्रभु की चाहत है। அதற்காக முதலாவது நம்மை ரட்சித்திருக்கிறார். और उसके लिए प्रभु ने पहले हमें उद्धार किया। நாம் அதை குறித்து கவலையே ஏற்றிருப்போமானால் और हम उसी का चिंता में रहेंगे तो வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் கேட்கிறது. फिर दंड को कैसे आप बच सकते हो, ऐसे सवाल
बाइबल करती है। எவ்வளவு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ जितना जिम्मेदारी दिया है அதற்கான காரியங்களையும் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார். उस जिम्मेदारियों का हिसाब भी प्रभु लेंगे। எதற்காக அழைத்திருக்கிறாரோ जिसके लिए प्रभु ने बुलाया है அந்த வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். वो कार्य करने के लिए प्रभु चाहते हैं। அதற்கான பதில்களை கண்டிப்பாக ஆண்டவருக்கு ஒரு நாள் கொடுத்தே ஆக வேண்டும். उसका जो हिसाब किताब एक दिन प्रभु को देना ही है। இப்பொழுது கிருபையின் காலமாய் இருக்கிறபடியால் अभी देखो अनुग्रह की समय है, इसलिए அவருடைய புண்ணியமாகிய ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. और उनके उद्धार को सारे जगत में बताना हमारा फर्ज है। நம்முடைய குடும்பத்தாருக்கு, हमारे परिवार वालों को, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, हमारे अड़ोस पड़ोस को, வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்கு, जहाँ पे हम नौकरी करते हैं, நாம் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவர்களுக்கு, हम जिस स्थान पर रहते हैं वहाँ पर, வேலையில் இருக்கிறவர்களுக்கு, और जो काम पर रहते हैं, எங்கெங்கெல்லாமோ கடன் செல்லுகிறோமோ जिधर भी हम जाते हैं அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டியது நம்முடைய டியூட்டியாக இருக்கிறது. उधर सब हम प्रभु के वचन बोलना हमारा फर्ज है। இதே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். इसे प्रभु चाहते हैं, இதற்கான பலனையும் ஆண்டவர் நமக்கு தருவார். इसका प्रतिफल भी प्रभु देंगे। பரலோகத்துல போய் நிற்கும்போது வெறும் கையா நின்னுட்டு இருக்க கூடாது. जब स्वर्ग में जाएंगे खाली हाथ जाके खड़ा नहीं रहना। அங்கேயும் நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட வேண்டும். அந்த அளவில் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவருக்காகவும் உழைக்க வேண்டும். और उधर हमें जो देखो हमें अब जो है अगुवाई करने के लिए हमें पद देना चाहिए। அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருந்தது. उसके परमेश्वर की व्यवस्था उसके हृदय में था। இருதயம் என்று சொல்லுகின்ற பொழுது जब हम हृदय कहते हैं तब நம்ம எல்லாருக்கும் இதயம் இருக்கிறது. हम सबके लिए हृदय एक है, हार्ट। நம்ம எல்லாருக்கும் இதயம் இருக்கிறது. हम सबके लिए हार्ट जो है அது ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம உடம்பை பாதுகாக்கிறது. और देखो वो खून को जो है पंप करके सारे पार्ट्स को देता நமக்கு है। இருதயம் இருக்கிறது. हमारे लिए हृदय भी है। ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா இருதயத்தோடு கனெக்டடாக और இருக்கிறது. आत्मा, शरीर, प्राण, प्राण जो है हृदय के साथ कनेक्टेड है। அதுதான் அந்த தேவன் அருளிய வேதம் அந்த ஆத்துமாவில் அந்த இருதயத்திலே இருக்க வேண்டும். और परमेश्वर की व्यवस्था उस आत्मा यानी कि उस हृदय के अंदर रहना है। இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு இருதயம் எப்படி இருக்கிறது? दुनिया में देखो लोगों के हृदय कैसा है। கடினமான இருதயமாக இருக்கிறது. एक जो है कठोर हृदय है। அன்று பார்வோனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் தான் காணப்பட்டது. फिरौन को भी उस दिन वैसे प्रकार के हृदय था। ஆண்டவருடைய ஊழியர்கள் போய் பேசுகின்ற பொழுதும் அவன் திருந்தாமல் கடினமான ஒரு இருதயத்தை தான் காண்பித்தான். और जब सेवक लोग जाकर फिरौन से बातचीत किए थे, कठोर हृदय से ही उसने कार्य किया। தண்ணீரை ரத்தமாக மாற்றி காட்டின பின்பும் और पानी को रक्त से बदलने के बाद அவருடைய தேசத்துல தவளைகள் உண்டு பண்ணி அதனால் வேதனைகள் உண்டான போதிலும் और उनके देश में फ्रॉग सब आने के बाद தேசத்திலே பேன்கள் எல்லாம் உண்டாக்கின பொழுதிலும் और देश में कई प्रकार के कीड़ा उत्पन्न करने के बाद பேன்கள் தாயில இருக்கிற பேன்களா இந்த எல்லா தேசத்திலும் பரவின போதிலும் और जो बाल में जू रहता है वो सब देश में फैलने के बाद அடுத்தபடியா வண்டுகளை அனுப்பி அவர்களுக்கு தொல்லை கொடுத்த போதிலும் उसके बाद कई प्रकार के कीड़ों को बेचकर परेशान करने के बाद திருப்பி அவன் இருதயம் கடினமாகத்தான் இருந்தது. उसके बाद भी हृदय देखो कटोरी था। கொள்ளை நோயை அனுப்பின போதிலும் और जो मरण के समान के बीमारी को भेजे तब அப்பவும் திருந்தவில்லை பாருங்கள். तो भी नहीं सुधरा। எல்லாருக்கும் பெரிய பெரிய கொப்பளங்களாய் வேதனை உண்டாக்கின போதிலும் और सबको बड़े बड़े फोड़ी आने के बाद திருப்பி கேட்பான் ஆண்டோட்ட வேண்டிக்கோ ஆண்டோட்ட கேட்டா சுகமாயிரும். और फिर उन कहेंगे प्रभु से प्रार्थना करो, प्रार्थना करने के चंगाई होती है। அதான் சுகமாய் விட்டது. அதுக்கு பிறகு அவன் கீழ்ப்படியவில்லை. चलो चंगाई हो गया, फिर से हृदय कठोर कर लेता ஆண்டவர் है। வந்து கல் மலைகளை உண்டாக்கினார். परमेश्वर ने पत्थर की बारिश को वहां पर बरसाया। வெட்டுகளை உண்டாக்கி அவர்கள் எல்லா பயிர்களும் அழிக்கப்பட்டது. और फिर जो है ग्रासहोपर यानी कि जो कीड़ों को उठाकर सब जो खेती को नाश किया। காரிருளை உண்டாக்கி ஒருவர் காண முடியாதபடி கூட காணப்பட்டது. और ऐसे भी कार्य किया कि एक दूसरे को देख नहीं सकता, उतना कोहरा को पैदा किया। இதெல்லாம் திருந்தினானா? ये सब के बाद भी सुधरा? மேலும் மேலும் இருதயத்தை கடினப்படுத்தினான். और अपने हृदय को कठोर करते गया। தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது பாருங்கள். और देखो फिर जो पहला बच्चे की घात जब हुई, அப்போது அந்த ஜனங்களை நீங்கள் போங்கள், நீங்கள் போனா போதும் என்று சொன்னான். तब उसने कहा कि जाओ तुम लोग अपने लोग। ஆனாலும் அவனுக்குள்ள அந்த கடின குணம், கடின இருதயம் மாறவில்லை. तो भी उसके कठिन और कठोर हृदय बदला नहीं। பாருங்க, பின்தொடர்ந்து போனான் பாருங்கள். फिर से पीछा किया लोगों का। கடைசியில் என்ன ஆனது? அந்த இருதயம் கடினப்பட்டு वो हृदय कठोर होकर
கடலிலே அமிழ்ந்து செத்து போனான் என்று தான் வேதம் और சொல்லுகிறது. जो उस दिन समुद्र में सब लोग नाश हो गए। அப்ப இருதயத்தை பார்க்கின்ற பொழுது हृदय को देखते समय நமக்கு யாருக்கும் கடினமான இருதயம் இருக்கவே கூடாது. हम किसी को कठोर हृदय नहीं रहना है। அப்படி இருந்தால் இன்றைக்கே ஆண்டவரே கடினமான இருதயத்தை என்னை விட்டு மாற்றிவிடும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். अगर ऐसा हो तो प्रार्थना करो कि कठोर हृदय को प्रभु निकाल दो। அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது அருமையானவர்களே. उससे कोई उपयोग नहीं है प्रियो। அதன் முடிவு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். उसकी अंत बहुत खतरनाक होगी। அடுத்தபடி பார்த்தால் अगला बात देखेंगे तब। இருதயமா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. हृदय जो है बहुत विनाश और बहुत बेकार भी है। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். और प्रभु के लोग सब उद्धार तो पाए हैं। ஆனா சில வேளை பாருங்கள் இருதயம் திருக்குள்ளதும் और कभी कभी हृदय थोड़ा टेढ़ा மகா கேடு உள்ளதுமாய் மாறுகிறது. और बहुत बुरा बन जाती है। ஆனா மறுபடியும் மனம் திரும்புகிறார்கள். फिर से मन फिराते हैं। ஆனால் மகா கேடுக்கு தன்னுடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். वापस जो है बुरी मार्ग के लिए अपने हृदय को समर्पण करते हैं। வேதத்தில் இது எழுதப்பட்டுள்ளது. वचन में लिखा है கடினமான இருதயமா இருக்க கூடாது, कठोर हृदय नहीं रहना है, திருக்குள்ள இருதயமா இருக்க கூடாது, टेढ़ा हृदय नहीं रहना है, மாறுபாடு உள்ள மகா கேடு உள்ள இருதயமா இருக்க கூடாது, और इधर उधर ऐसे प्रकार की इधर हृदय नहीं होना है। அடுத்தபடி பார்த்தா மாறுபாடான இருதயம். और उसके बाद देखो अदल बदल का हृदय। இன்றைக்கு நன்றா இருக்கு, நாளைக்கு கெட்டு போய்விடும். आज अच्छा रहेगा, कल अच्छा नहीं रहेगा। நாளை கழிச்சு பாவரிக்கு பண்ணி திருநாங்க அதுக்கு அடுத்த நாள் கெட்டு फिर போய்விடும். तीसरा दिन वो जो मन फिराकर पाप का कबूला, फिर चौथा दिन फिर बिगड़ता। அப்படி மாறுபாடான இருதயம் நம்மிடத்தில் இருந்தால் ऐसे अदल बदल की हृदय होगा तो நமக்கு நன்மை வரவிடாமல் அது தடுத்து விடும் என்று எழுதப்பட்டுள்ளது. हमारे लिए भलाई नहीं आएगी, वो रोक देगी। அடுத்தபடி அக்கிரம சிந்தை உள்ள இருதயம். उसके बाद अधर्म सोचने वाली हृदय। அக்கிரம சிந்தை உள்ள இருந்தாலும் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். अधर्म सोचने वाली हृदय रहेगा तो प्रभु आवाज नहीं देंगे। நம்முடைய இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். हमारे हृदय को हम परीक्षा करें। அக்கிரம சிந்தை अधर्म सोच யாரை கெடுக்கலாம், किसको बिगाड़ दे, யாருக்கு என்ன செய்யலாம், किसको क्या करे, அப்படி பலவிதமான அக்கிரமமான சிந்தனைகள் அவனை போட்டு ஆட்டி படைக்கும் பாருங்க. और देखो ऐसे किसको हम जो है खराब करे, ऐसे सोच रहती है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படிப்பட்ட அக்கிரமமான சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. परमेश्वर के लोग हम ऐसे अधर्म सोच के लिए जगह न दें। ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய அக்கிரம சிந்தை கொடுத்து ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க, நமக்கு ஆண்டவர் செவி கொடுக்க முடியாதபடி ஆகிவிடும். और अगर ऐसा रहेंगे तो प्रभु हमारे आवाज नहीं देंगे। அடுத்தபடியாக வழுவி போகிற இருதயம். उसके बाद फिसलने वाली हृदय। ரட்சிக்கப்பட்டு நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாருங்க. उद्धार के बाद अच्छे तो रहेंगे। காலப்போக்கில கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசத்திலே வழுகி போய் கொண்டே और இருப்பார்கள். समय होते होते विश्वास में थोड़ा थोड़ा फिसलते रहेंगे। இப்படி வழுகி போற ஒரு நாள் அப்படியே வழுகி கீழே விழுந்து ऐसे விடுவார்கள். फिसलते फिसलते एक दिन फिसल के गिर ही जाते। அப்ப வழுகி போற இருதயம் நம்மிடத்தில் இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तो फिसलने वाली हृदय हमारे पास नहीं रहना चाहिए, प्रभु कहते அடுத்த हैं। நாள் பார்த்தா அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அது. उसके बाद अविश्वास की नाश वाली हृदय। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ முடியாது. बिना विश्वास के प्रभु के प्रिय हम जी नहीं सकते। தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் जो परमेश्वर के पास पहुंचते हैं, நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், मैं प्रभु को जानता हूँ, அவர் நிச்சயமாகவே உண்டு, उस सचमुच प्रभु है। அவரை தேடுற எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக பலனளிக்கிற தேவன் मुझे जब मैं खोजता हूँ मुझे जवाब देते हैं। என்று விசுவாசத்திலே நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे विश्वास में हमारा हृदय जो है होना चाहिए। அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று எழுதப்பட்டுள்ளது. अविश्वास की बुरी हृदय। அந்த இருதயம் தான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக்கி விடுவான் அவன். और ऐसे हृदय रहेगा तो जीवित परमेश्वर से वो अलग कर देगा हमें। எப்பொழுது ஒருத்தன் தேவனை விட்டு வழி விலகி தேவனே வேண்டாம், ஆலயம் வேண்டாம், யாரு வேண்டாம்னு போகிறானோ, जब भी कोई व्यक्ति परमेश्वर नहीं चाहिए और जो है आराधना नहीं चाहिए, जब हट जाता है तब முதல்ல கொஞ்சம் அவிசுவாசத்துல வந்திருப்பான். पहला देखो वो थोड़ा अविश्वास में आया रहेगा। அநேகர் ஆலோசனை கொடுத்திருப்பார்கள். बहुत सारे लोग जाकर बोले भी रहेंगे। அவர் முழுதுமாக அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்த உடனே पूरी तरह से अविश्वास में जगह दे அந்த दिया, இருதயம் பொல்லாத இருதயமாக மாறி விடுகிறது. वो हृदय एक बुरी हृदय, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் மாறின உடனே अविश्वासी के एक बुरा हृदय होने के बाद அவன் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக்கி விடுகிறான். वो जीवित परमेश्वर से अलग हो जाता है। ரொம்ப பரிதாபமான ஒரு காரியத்திலே போய் விடுகிறான். एक बुरी हाल में भी वो फंस जाता है। அடுத்தபடியா உணர்வில்லாத இருதயம். उसके बाद बिना सून की हृदय। என்னதான் வாழ்க்கையில பல காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் உணர்த்தி காண்பித்தாலும், कितना भी परमेश्वर सून देकर बताने के बाद भी பல தவறுகள் நடந்து ஆண்டவர் திருத்தி, பல தவறுகள் நடந்து ஆண்டவர் திருத்தா, திருப்பி உணர்வில்லாமல் போய் விடுகிறார். बहुत सारे गलत किया होगा, उसे समझा कर अच्छे से समझाने के बाद भी नहीं समझता। அப்படி இருதயம் என்னமா அது இருள் அடைந்து விடுமா. ऐसे हृदय क्या होती है कि अंधकार हो जाती है। இப்ப நம்ம
பார்த்தோம் இருதயம் என்றாலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. तो अभी हमने देखा हृदय यानी कि इतना सारा समस्या है. கடினமான இருதயம் என்று பார்த்தோம். हमने देखा पहले कठोर हृदय, திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் என்று பார்த்தோம். टेढ़ा हृदय மாறுபாடான இருதயம் என்று பார்த்தோம். और इधर उधर बदलने वाली हृदय, அக்கிரம சிந்தை உள்ள இருதயம் என்று பார்த்தோம். अधर्म सोचने वाली हृदय, வழி போகிற இருதயம் என்று பார்த்தோம். फिसलने वाली हृदय हमने देखा, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று பார்த்தோம். अविश्वास की बुरी हृदय, உணர்வில்லாத இருதயம் என்று பார்த்தோம். बिना सून की हृदय. இப்படிப்பட்ட இருதயம் நம்மிடத்தில் யாரிடத்திலும் காணப்படக்கூடாது. ऐसे प्रकार के जो अभी हमने बोला हृदय किसी के पास நாம் नहीं होना. ரட்சிக்கப்படும் முன்பாக அப்படி இருந்திருக்கலாம். हो सके हम उद्धार के पहले से हुए होंगे. ரட்சிக்கப்பட்ட பின்பு இப்படிப்பட்ட இருதயம் நம்மிடத்தில் காணப்பட நாம் ஒருவரும் இடம் கொடுக்க கூடாது. उद्धार के बाद भी ऐसे प्रकार के हृदय हमारे पास किसी के पास नहीं होना है. நம்மை ராஜாக்களை ஆசாரியர்களை பரிசுத்த ஜாதியா அவருடைய சொந்த ஜனமாய் வைக்க ஆண்டவர் ஆசைப்படுகின்ற பொழுது हमें राजा के समान, एक याजक के समान प्रभु रखना चाहता है. நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நேர்மையாக்கி हमारे हृदय को प्रभु के समान हम रखकर, அவர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறார். और वो क्या सोचते हैं वैसे ही हम हमारे जिंदगी को जीना है. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது. और उसके परमेश्वर की व्यवस्था उसके हृदय में बनी அவனுடைய रहती है. நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. उसके पैर नहीं फिसलती. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே नीति वचन 4:23 में எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். सबसे अधिक अपने मन की रक्षा कर. ஆண்டவர் நம்முடைய கரத்திலே இந்த இதை கொடுத்திருக்கிறார். और प्रभु ने हमारे हृदय में व्यवस्था को दिया है. நாம் தான் இதற்கு பொறுப்பு. பாருங்க, देखो हम ही इसका जिम्मेदार है. எத்தனை விதமான இருதயங்கள் இருக்குது என்று பார்த்தோம். हमने अभी पहला देखा कितने प्रकार के हृदय அப்படி हैं. இருக்க கூடாது என்று பார்த்தோம். और वैसे हृदय हमारे पास रहना नहीं அப்படி चाहिए. இருக்க கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? अगर वैसा नहीं रहना है तो क्या करना? நம்முடைய இதயத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? हमारे हृदय को कैसे संभालना है? என்னென்ன எல்லா காவலோடும் இருதயத்தை நீ காத்துக்கொள். सबसे अधिक अपने मन की रक्षा कर. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. क्योंकि जीवन का मूल सूत्र वही है. அதான் இங்க எழுதுகின்ற பொழுது वहां पर लिखते समय, என் மகனே, हे मेरे पुत्र, என் வார்த்தைகளை கவனி, मेरे वचन को ध्यान रख के सुन. நீ பிரசங்கத்தை கேக்குறீங்க, இந்த வசனத்தை எல்லாம் நீங்க கவனிக்கணும் எல்லாரும். और संदेश सुनते हो, वचन को ध्यान देना है. என் வார்த்தைகளை கவனி, मेरे वचन ध्यान धर के सुन. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். अपने कान मेरे बातों पर लगा. வசனத்துக்கு செவியை சாய்த்து கேட்டு காதின் மூலமா நம்ம இருதயத்துக்குள்ளே இதை அனுப்ப வேண்டும். कानों से वचन को सुनना है और फिर कान से वो हृदय में जाना है. அவைகள் உன் கண்களை விட்டு ஒருபோதும் பிரிய கூடாது. अपनी आंखों की ओट से होने न दे. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். वरन अपने मन में धारण कर. கர்த்தருடைய வசனத்தை எங்கே வைக்க வேண்டும்? परमेश्वर के वचन को कहाँ रखना है? இருதயத்துள்ளே. हृदय में रखना है. கர்த்தருடைய வசனம் எங்கே இருக்கிறது? और परमेश्वर की वचन कहाँ पर है? பைபிள்ல வேதத்தில் இருக்கு. और इस बाइबल में व्यवस्था में है. நம்ம கொண்டு போய் என்ன செஞ்சிருந்தோம்? கூட்டம் முடிஞ்ச உடனே हम आराधना के बाद बाइबल को क्या करते हैं? வீட்டுல கொண்டு போய் அதுக்கான இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தோம். घर पर जाकर जिधर उसे रखना है उधर रख देते हैं. அதுக்கு பிறகு நம்முடைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். उसके बाद अपना काम ही हम देखते हैं. ஒரு சிலர் எடுக்கலாம், படிக்கலாம், தியானிக்கலாம், இருக்கலாம். हो सके कुछ लोग आप लोग रोज ध्यान करते रहेंगे. ஆனா அநேகர் பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எங்க இருக்கு என்று சிலர் தேடுவார்கள். और देखो रविवार के दिन ही बाइबल किधर रखा करके कुछ लोग ढूंढते हैं. அப்பதான் ஒரு சத்தப்படம் இங்க தானே வச்சு தெரியவில்லையா, அங்கே தானே வச்சு, அப்ப இதுக்கு இடையில அவங்க படிக்கலன்னு தெரியுது. फिर एक आदमी बोलेगा अरे उधर ही तो रखी थी, इधर ही रखा था, फिर इसका मतलब पढ़ा ही नहीं. இங்க ஆண்டவர் என்ன எழுதி இருக்கிறார்? इधर प्रभु ने क्या இந்த लिखा है? வேதம் கண்ணுக்கு முன்னாலே எப்போதும் இருக்க ये வேண்டும். वचन जो है अपने आंखों के सामने ही இந்த हमेशा வேத रहना है. வசனங்களை படிச்சு படிச்சு உன் இருதயத்துக்குள்ளாகவே நீ வைத்திருக்க इसे வேண்டும். पढ़कर 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 अपने हृदय के अंदर ही रखना है. இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டால், इस रहस्य बात को अगर आप समझ गए இந்த तो, ஆண்டோட வார்த்தையின் வல்லமை நீ கண்டுபிடித்து விட்டால், इस परमेश्वर के वचन की सामर्थ को आप समझ गए तो, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், நன்மைகளை எப்படி உண்டாரு, ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து விட்டால், परमेश्वर ने क्या भलाई रखा है, परमेश्वर ने क्या मेरे लिए रखा है, इससे आप समझ गए அப்போ तो, உனக்கு அது ஒரு ஜீவன ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. वो तुम्हारे लिए एक अच्छा जीवन, एक अच्छा सोत्र बनती அது है. உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். वो तेरे
शरीर के लिए एक पौष्टिक बनता है। தினந்தோறும் சிஸ்டமேட்டிக்கா வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவர்ட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். और प्रतिदिन एक प्लान बनाओ और प्रतिदिन बाइबल पढ़ो, फिर देखो आगे जाओ, நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். आप देखो खुश रहोगे। எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே இதுல இருந்து நீ விடுவி என்னை பாதுகாத்து நடத்து சொல்லுவா, ஆண்டவர் நடத்துவார். कौन सा भी परेशानी आएगा तो प्रभु वचन ऐसा कहती है, प्रभु मुझे अगुवाई करो, प्रभु चलाएंगे। நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், अच्छे पुष्टि நல்ல மகிழ்ச்சியாக இருப்போம். मन खुशी के साथ எல்லா रहेंगे। காலம் இருதயத்தை காத்துக்கொள், सब रक्षा से अपने मन को रक्षा कर। ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும் என்று और எழுதப்பட்டுள்ளது. जीवन की स्रोत उसमें से बहती है। அப்ப சில காரியங்களை மட்டும் அகற்றவும் செய்யணும். कुछ कार्य को अपने से हटाना भी है। வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, और मुंह के शब्द अलग, तितर बितर के शब्द तेरे मुंह से हट कर। என் வாயின் தாறுமாறு, வாயில தேவையில்லாத வார்த்தைகளை, புறமையான வார்த்தை, பிரச்சனையான வார்த்தை, அது அப்படி இது இப்படி இப்படின்னு பேசி பேசி இதெல்லாம் பேசி பேசி நம்ம காது கேட்டு நம்ம இருதயத்துக்குள்ள போய் ஸ்டாக் ஆயிரும். और देखो टेढ़ी बातें, बुरी बातें सुनकर, ये वैसा, ये सुनकर अपना हृदय बिगड़ती है। என்ன எழுதியிருக்கின்றால் வாயின் தாறுமாறுகளை உன்னோட தாறுமாறு என்ற வேதத்திலே கரெக்டா தாறுமாறான காரியங்கள் நடப்பீங்க, அதை விட்டு அகற்றிவிட வேண்டும். और देखो जो है बुरी बातें, टेढ़ी बातें को हम छोड़ देना है। உதடின் மாறுபாடுகளை உன்னை விட்டு தூரப்படுத்து. और तेरे जीव के जो दुष्ट बातों को अलग कर। கண்டோன்னு ஐயா சோத்திரன் கூப்பிட்டு கொள்ளலாம். और देखो सामने जब देखेंगे तो अय्या जी धन्यवाद बोलते हैं, और கேட்கலாம். धन्यवाद ब्रदर आप कैसे हो भी पूछते हैं। போன பிறகு பத்தியா நான் அவன் அப்படி பேசிக்கிட்டு இருப்பான். और थोड़ा दूर जाने के बाद देखा आगे बढ़ा, ऐसा हम सोचते हैं। கண்டோன்னு கால் விழுந்து கூப்பிடுவாங்க, जब सामने से देखेंगे तो पैर में गिरते हैं, அடுத்த போன உடனே இன்னொன்னு பேசுவாங்க. और थोड़ा दूर जाने के बाद पीठ के पीछे कुछ और। இதான் உதட்டின் மாறுபாடு. इसी को बोलते हैं जीभ की टेढ़ी मेढ़ी। ஆளை கண்ட உடனே பேசுறது, காணாம உடனே பேசுறது. जब सामने आएगा तो एक बात, जब नहीं रहता है तब एक बात। அது இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसा नहीं होना है, प्रभु कहते हैं। உன் கண் நேராய் நோக்க கடவது, तेरा दृष्टि सामने हो, உன் கண்ணிமைகள் முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவது. और तेरे आंखों की होठ न रहे वरन मन की धारण कर। எங்க போனாலும் கண்ணை கண்டிப்பா பாதுகாத்துக் கொள்ளணும். जिधर भी जाना है आंख को संभालना है। நீ கண்ணை பாதுகாக்காட்டு अगर आंख को नहीं संभालेंगे அது உங்களை பாவத்தில் கொண்டு போய் தள்ளிரும் वो பாருங்க. तुम्हें देखो पाप में जो है अगुवाई करेगी। இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்கணும். बहुत सावधान रहना है। தாவீது பக்தன் நம்ம கண்ணினால் பார்த்த இந்த ஒரு காட்சி தான் और दाऊद भक्त ने आंखों से एक दृष्टि लगाई, அவரை பாவம் செய்ய வைத்து उस விட்டது. एक नजर ने उनको पाप करवाया। அதனால வேதத்தில் தான் எழுதி நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ये सब शास्त्र वचन में हमें लिख कर दिया உன் है। கண்ணு நேராத்தම தேவையில்லாம அங்க இங்க பார்க்க கூடாது. और नजर को सीधा रख, इधर उधर मत देख। உன் கண்ணிமைகள் உன் முன்பாக செவ்வையாய் பார்க்க வேண்டும். और जो है अच्छे दृष्टि के साथ अपने नजर रख। வாயை பார்த்தோம், உதர பார்த்தோம், கண்ணை பார்க்கிறோம், அடுத்த கால்நடையை சீர்தூக்கிப்பார். और आंखों को देखा, पैर देखा, हमने हृदय देखा। देखो अगली बार हमारा जो चाल चलन मार्ग, நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், कहाँ जा रहा है, कहाँ आ रहा है, எதை செய்வதற்காக போகிறாய், क्या करने जा रहा है, அதை சீர்தூக்கிப்பார். उसे सोच कर समझ कर உன் देख। வழிகளில் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதா சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तेरे मार्ग जो है सीधा होना है, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, दाहिना बाएं मत मुड़। உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. तेरे पैर पथ को बुराई से बचा। யாருக்கும் தீமை செய்ய நாம் நினைக்கவே கூடாது. और देखो हम किसी की बुराई करना कभी नहीं सोचना அது है, நமக்கு வேண்டாம். वो हमारे लिए जरूरत ही தீமை नहीं। செய்தால் நமக்கு தீமை தான் வரும். अगर हम किसी का बुराई करेंगे तो हमारे लिए भी बुराई ही எதை है। விதைக்கிறோம் அதைத்தான் அறுப்போம் என்று ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். जो भी हम बोएंगे वही हम काटेंगे। அப்ப நிறைய நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா अगर हम बहुत आशीर्वाद पाना है तो நம்முடைய மனதை சரியாக்கி, हमारे मन को ठीक रखकर, இதயத்தை சரியாக்கி, हृदय को ठीक कर कर, மற்றவர்கள் அன்பாக இருக்க வேண்டும், दूसरे लोग से प्रेम से रहकर, ஆதரவாக இருக்க வேண்டும், दूसरे लोग को सपोर्ट कर, உதவியாக இருக்க வேண்டும், दूसरे लोग को मदद करके, மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும். दूसरे लोग को भलाई करना है। இப்படிப்பட்ட விதைத்தோமானால் ऐसे बीज बोएंगे तो நம்முடைய வாழ்க்கையில் இதற்கான அறுவடைகள் ஏராளமாக நமக்கு நன்மை வந்து சேரும். हमारे जिंदगी की कटनी में ये सब हमें ही मिलेगा। ஏன் கர்த்தருடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. क्यों? क्योंकि परमेश्वर की व्यवस्था उसके हृदय में, அவனுடைய நடைகள் ஒன்றும் பிசகி போகவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. उसके पैर कभी नहीं फिसलती। ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று और எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर की जो शास्त्र में कमी नहीं है वो आत्मा को ऊपर करती है। இந்த வசனம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ ये वचन जिसके मन में है, அவர் கொஞ்சம் குறைந்த ஞானம் இருந்தாலும் பெரிய ஞானியாக மாறி விடுவார்களாம். चाहे
उसको थोड़ा ज्ञान हो वो बड़ा ज्ञानी बन जाए। வேத வசனத்தை நிறைய படிச்சு படிச்சு மனசுல வச்சு தியானிச்சு அதன் மூலமா अनेक காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது वचन को पढ़ते पढ़ते वचन को ही ज्ञान करते रहेंगे तभी இவருடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். पढ़ने वाले के जिंदगी में बहुत भलाई आ जाती है இவர்களை யார் அணுகினாலும் அவர்களை இவர்கள் நன்மையினால் நிரப்புவார்கள். और इनके साथ जो भी है वो लोग भी भलाई पाते हैं। நீங்க பேதையா இருந்தாலும் வேதத்தை சரியா கற்று இருதயத்தில் வைத்து விட்டால் तुम चाहे निर्बुद्धि रहे तो भी अगर वचन को हृदय में रख दिए तो மற்ற மட்டுமே நீங்கள் வந்து ஞானவான்களாய் காணப்படுவீர்கள். दूसरे लोगों की दृष्टि में आप एक ज्ञानी होगे। அது இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் என்று எழுதப்பட்டுள்ளது. वो हृदय को खुशी और तसल्ली रखती है। அது கண்களை தூய்மையும் தெளிவாக வைத்திருக்கும் என்று वो எழுதப்பட்டுள்ளது. अपने आंखों को पवित्र और साफ रखती है। அது என்றைக்கும் நிலைக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. वो सदैव स्थिर रहती है। அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில நம்மை நடத்தும் என்று वो எழுதப்பட்டுள்ளது. एक पवित्र जिंदगी में हमें अगुवाई भी करती है। ஹalleluya. हालेलुया। அது பொன்னிலும் பசுமொன்னிலும் விலை மதிப்பில்லாது என்று எழுதப்பட்டுள்ளது. देखो वो सोना और जो है एकदम पवित्र सोना से भी बढ़कर தேனிலும் தேன் கூட்டிலும் ஒரிஜினல் தேனிலும் ரொம்ப மதுரம் உள்ளது. और जो मध जो ओरिजिनल मध जो पहाड़ ऊपर से गिरता है उससे भी पवित्र। தேனை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படுறாங்க. சுத்தமான தேனை கொண்டு வந்தா अगर मान लो कोई शुद्ध मध लेकर आया तो நம்ம விட்டுருவோமா? क्या हम उसे छोड़ेंगे? கொஞ்சம் நாங்க குடிச்சு பார்ப்போம். थोड़ा हम बोलेंगे टेस्ट करेंगे। குடிக்க முடியாது, தொட்டு நக்கி பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஏன்னா ஊத்தி இருந்தாலும் குடிங்கின கிளாஸ்ல கொடுப்பாங்க. ग्लास में तो नहीं देंगे बट थोड़ा ऐसा टेस्ट எல்லாரும் ஆசையா கேக்குறோம். हम सभी लोग पूछते हैं। அதே காட்டிலும் இது இனிமையானதான். उस मध से भी बहुत टेस्टी அப்ப யார் வேதத்தை படிச்சு படிச்சு ஆராய்ஞ்சு தியானிச்சு பார்க்கிறார்களோ जो व्यक्ति परमेश्वर का वचन को ध्यान करते पढ़ते समझते இதோட ரகசியம் அறிந்தவர்கள் தான் இதை எடுத்து படிப்பார்கள். इसकी रहस्य बात को जो लोग जानना चाहते हैं और जानते हैं वो लोग पढ़ेंगे। ஆண்டவர் எனக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், और प्रभु ने मेरे लिए कितना आशीर्वाद रखा है, எவ்வளவு மேன்மைகளை வைத்திருக்கிறார், प्रभु ने मेरे लिए कितने महान बात நான் रखा है, இதுவரை பெற்றுக்கொண்டது என்ன, अब तक मैंने क्या पा लिया எதிலே நான் தவற விட்டு விட்டேன், और अब तक मैंने क्या नहीं पाया நான் எதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் और क्या मुझे पाना है। என்று அவர்கள் கவனமாக இருப்பார்கள். ऐसे सावधानी से रोज उसको मनन करे। வேதம் தான் ஒரு மனிதனை அவனை ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று பார்க்கிறோம். और शास्त्र ही एक वचन को आशीष करके खड़ा करती அது है। நம்மை மேன்மை அடைய செய்யும் என்று எழுதப்பட்டுள்ளது. वो हमें एक अच्छा स्तर एक पर लेकर ஆனா जाती है। ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது प्रभु कहते समय நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் नीति वचन अध्याय 7 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். वचन 3 पढ़ सकते हैं। அந்த வசனங்களை எங்க எழுதணுமா? उस वचन को कहां पर लिखना है? இருதய பலகையில் எழுதணும். हृदय की पटिया पर लिखना है। நாம இங்க இருக்கும்போது என்ன செஞ்சிருந்தோம்? हम इधर चर्च में रहते समय क्या करते हैं? ஒரு டைரியில் எழுதுனா ஓரளவு எப்ப திறந்து பார்த்துக்கலாம். एक डायरी में लिखते हैं तो हम जो है खोलकर देख सकते हैं। துண்டு பேப்பர் எழுதிட்டு எங்கேயா போட்டு போயிடக்கூடாது. कुछ लोग देखो पेपर में लिखते, पेपर किधर भी उड़ जाता है। டைரியில எழுதி அந்த தூக்கி வச்சிடக்கூடாது. और डायरी लिखकर इधर ही रख के नहीं जाना है। எனக்கு எல்லாமே தெரியும் என்று குறிப்பெடுக்காமல் அந்த வசனமும் தெரியாமல் போய்விடக்கூடாது. और कुछ लोग देखो मुझे सब कुछ मालूम है, लिखने की जरूरत नहीं है ऐसा எழுதி இருக்கிறது என்றால் यहाँ पर क्या लिखा है? அவைகளை உன் விரல்களில் கட்டி उसे अपने जो है उंगलियों में बांध। வேதம் எப்பொழுதும் உன் கரத்திலே இருக்க வேண்டும். इसका अर्थ यह है कि शास्त्र हमारे வேலைக்கு हाथों में रहना है। போகிறாயா பைபிளை கையிலே வைத்துக்கொள். नौकरी पे जा रहा है वचन को लेकर நேரம் கிடைக்கும் போலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் படி. जब वहां पर टाइम मिले थोड़ा पढ़ना, அது உன்னை மேன்மைப்படுத்தும், वो तुझे ऊंचा करेगी, அது உன்னை ஆசீர்வதிக்கும், वो तुझे आशीर्वाद அது करेगी, உன்னை வந்து உணர்த்தும், वो तुझे सून देगी, அது உன்னை நடத்தும், वो तुझे अगुवाई करेगी, எல்லா பொல்லாத வழிகளும் உன்னை மீட்டு பாதுகாக்கும், बुराई मार्ग से बचाएगी, உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. आशीर्वाद देकर ऊंचा करेगी। இது எங்க எழுதி வைக்கணுமா? इसे कहाँ लिखना है? இருதய பலகையில் எழுதி வைக்கணுமா? हृदय में एक पटिया है उसमें लिखना है। அப்ப இந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே அப்போ இருதயத்திலே இருதய பலகையில் எழுதி வைக்கிறது என்றால் என்ன? अच्छा, हृदय की पटिया में लिखने का अर्थ क्या है? மனப்பாடம் பண்ணி உள்ள இருக்கணும். उसका अर्थ यह है कि उसे स्मरण कर लेना है, भूलना नहीं चाहिए, बाहर कर लेना है। இப்ப இத பார்த்தோம்னா இதுல எழுத்திருக்கு என்ன பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எல்லா திசையும் பலன் உண்டுன்னு டக்குன்னு படிச்சிருதோம். अब देखो कुछ यहाँ पर वचन है, वचन को तो हम पढ़ लेते हैं। அப்ப நம்ம இருதயத்தில் இருந்தா தான் நமக்கு ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஆண்டவரே ஒன்றும் கவலைப்படாது என்று சொல்லி இருக்கிறேரே. अगर देखो, अगर अपने हृदय में लिख कर या तो हमें याद आती है वचन, சோத்திரத்தை ஜெபம் பண்ணு அப்போ செய்து விடு என்று சொல்லி இருக்கிறேரே. वचन में लिखा है तू मत डरना, तू धन्यवाद देना। எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கிறது, मेरे लिए परिस्थिति आई है, நான் ஜெபிக்கிறேன், मैं प्रार्थना किया, நான் கவலைப்படவில்லை, मैं चिंता नहीं உம்முடைய करूंगा, வார்த்தையின்படி ஆக கடவுது, इस वचन के अनुसार कर दो, உம்முடைய நாமத்தில் எனக்கு நன்மை செய்யும். तेरे नाम से भलाई कर दो। டக்குன்னு உடனே ஆண்டவர் அடுத்த ஆலோசனை கொடுப்பார்.
प्रभु तुरंत अच्छा आलोचना देंगे, உதவிக்கான ஆட்களை கொடுப்பார். मदद की लोगों को भेजेंगे। அப்ப இந்த வேத வசனம் உள்ளத்துக்குள்ள இருக்கணும். तब उस समय ये वचन रहना இருந்தா தான் ஆவியானவர் நம்மளை உணர்த்தி நடத்துவார். अंदर रहेगा, तभी तो याद आएगा। இப்ப நீங்க பரீட்சை எழுத போறீங்க, आप एग्जाम लिखने जाते हो, எக்ஸாம்ல போய் உட்கார்ந்தோன்னு எல்லாம் வந்துருமா உங்களுக்கு? परीक्षा में देखो आप ऐसे ही बैठेगा तो क्या सब आ जाएगा? क्वेश्चन पेपரை பாக்குறீங்க, आप जो सवाल के पत्र को देख रहे हो, இதுக்கு பதில் எழுத வேண்டுமானால் इसकी जवाब उत्तर लिखना है तो நீங்கள் பாடத்தை படித்து எங்கே எழுதி வைத்திருப்பீர்கள்? आप लोग जो है जो भी पढ़ाई पढ़कर किधर रखना है? எங்கே? இருதயத்தில் எழுதி வைத்திருப்போம். हृदय में आप उसे बाय हार्ट किया रहेगा तभी, எல்லாம் மனப்பாடமா வைத்திருந்தால் தான் सब अपने मन में रखा रहेगा तब क्वेश्चन पेपर எடுத்து பார்த்த உடனே जैसे ही प्रश्न का पत्र आएगा ஒரு तैसे சந்தோஷம் வரும். एक खुशी आती है। அத்தனை கேள்விக்கும் பதில் எழுதுவோம், जितना प्रश्न है सबका उत्तर लिखोगे, நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், अच्छा मार्क्स मिलती है, ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும், अच्छा कंपनी में काम, ஒரு மேன்மையாக காணப்படுவோம். एक अच्छा पोजीशन। ஒழுங்காம படிக்காம இருதயத்தில் எழுதாம வந்திருந்தான்னு வச்சுக்கிடுவோம். अच्छे से पढ़ा नहीं, अच्छे से बाय हार्ट नहीं, क्या समझ அங்க लो, क्वेश्चन பார்த்தோன்னா ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. और उधर क्वेश्चन लिखते आंसर नहीं लिखेंगे, ஆன்சர் ஷீட் வந்து கூட கொடுத்து எழுதுன்னு சொல்லுவாங்க. और आंसर शीट जो है उसके साथ तो नहीं लिखेंगे, இங்க பாப்பான், அங்க பாப்பான், இங்க பாப்பான், इधर उधर देखता रहेगा, எங்கேயாவது தெரியுதான்னு பாப்பான் எழுதுறதுக்கு. और किधर कुछ मिल रहा है क्या लिखने के लिए, அவன் பேப்பர் இப்படி வச்சுட்டு எழுதுனான்னு வச்சுக்கிடுவான். और पेपर को अगर ऐसा छुपा कर लिखना, பின்னால இருந்து எங்க வளைஞ்சு வளைஞ்சு பார்த்தாலும் பார்க்க முடியாது. और कितना भी घूम फिर के देखेगा तो भी आंसर கொஞ்ச नहीं मिलेगा, நேரம் அப்படி நெளிவான் சுழிவான், ஒண்ணும் எழுதுக்கு வரலையே. और थोड़ा देर इधर मुड़ेगा उधर मुड़ेगा क्योंकि आंसर तो नहीं आता है, கொஞ்சம் பொறுத்தோன்னா பேப்பரை சுட்டி கையில கொடுத்துட்டு போயிருவான். और थोड़ा देर के बांध कर दे के चले जाएगा। இண்டிவிஜுவல் சொல்லுவார், கொஞ்சம் உட்கார், அந்த டைமுக்கு முன்னால போயிடாதே, வெளியே போகணும்னாலும் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. उधर सुपरवाइजर बोलेगा इतना जल्दी मत जाओ यार, टाइम है अभी, பாப்பாரு இவன் முடிஞ்சான். देखेगा कि இவன் வீட்டுல வந்து காலேஜுக்கு அனுப்பி விட்டார்கள், घर से कॉलेज में भेजा, அவன் ஹாஸ்டல்ல இருக்கான மாசம் மாசம் பணம் கட்டி விட்டார்கள். हॉस्टल में है करके माता पिता देखो हर महीना पैसा भेजते हैं, நல்லா சாப்பிடுதான், अच्छा खाता है, லீவ்ல வீட்டுக்கு போறான், திருப்பி காலேஜுக்கு வரான். घर जाता है, कॉलेज आता है, இவன் நிலைமை என்னைக்கு தெரியும்? किस दिन ये क्या पढ़ाई क्या मालूम पड़ेगा, ரிசல்ட் வாங்கிட்டு போற அன்னைக்கு தான் தெரியும். जिस दिन मार्कशीट जब लेकर जाएगा तब मालूम पड़ेगा। ஒரு வருஷம் படிக்கும்போது கவனமா படிக்க வேண்டும். एक साल पढ़ाई करना है तो सावधानी से पढ़ना है। பாருங்க, இவன் ஃபெயில் ஆகி போனா எந்த கம்பெனிலும் வேலை கொடுக்க மாட்டான். देखो अगर ना पास हुआ तो कंपनी में काम नहीं मिलता, இந்த வேலை இல்லாட்டி சம்பளம் கிடைக்குமா? अगर काम नहीं है तो पगार क्या मिलेगा, சம்பளம் கிடைக்காட்டி சாப்பிட முடியுமா? अगर पगार नहीं है तो खाना क्या, சாப்பிட முடியாது, நல்ல சுகமா இருக்க முடியுமா? अगर खाना नहीं है तो हंस-मुस से कैसे रह सकते हैं? அழிவதை சேர்ந்த எல்லாவற்றிலும் அழிவு இருக்கும். देखो वो एक बातों से सब बातें அப்ப छिपी है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के संतान இந்த हम வேதத்தை நம்ம இருதயத்திலே எழுதி வைக்க வேண்டும், இந்த பலகையில எழுதி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इस हृदय के अंदर इस वचन को लिख कर रखना है। நம்முடைய வாழ்க்கையிலே பரீட்சைகள் போன்று எது வந்தாலும், हमारे जिंदगी में परीक्षा के समान कुछ भी आए तभी, புரியுதா புரியலையா? இப்ப பரீட்சை வருது, ஏதாவது ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்டிங் வருது, एक परीक्षा एक समस्या आती है तब, ஒரு கஷ்டம் வருது, एक कष्ट आती है ஒரு तब, இக்கட்டான சூழ்நிலை வருது. एक बहुत ही बेकार एक परिस्थिति है। இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிற வசனம் உடனே அதுக்கு ஆன்சரை கொடுக்கும். हृदय में लिखा हुआ वचन उसकी जवाब तुरंत देती है। ஹalleluya! हालेलुया। இருதயத்திலே அந்த வசனம் இருந்தால்தான், हृदय में उस वचन रहेगी तो அப்ப இந்த சூழ்நிலை எதை பேச வேண்டும், इस परिस्थिति में ये वचन बोलना எதை है, செய்ய வேண்டும், क्या करना है, அந்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி தருவார். वो आत्मा परमेश्वर हमें तभी सुन अगुवाई நம்ம करेगा। படிச்சு மனப்பாடமா வச்சிருந்தா தான். पढ़कर मन बाय हार्ट किया तभी। ஹalleluya! हालेलुया। உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒருபோதும் இழந்து போய் விடக் கூடாது. तुम्हारे आशीर्वाद को कभी तुम लोग खोना नहीं है, ஆனா வேத வசனங்களை இருதய பலகையில எழுதி கொள்ள வேண்டும். तो इसलिए वचन को हृदय में लिखो। என் மகனே, நீ என் வார்த்தைகளை கேள், हे मेरे पुत्र मेरे वचन को அவைகளை காத்து उसे संभाल कर என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று எழுதப்பட்டுள்ளது. मेरे आज्ञाओं को तू संभाल कर रख। என்ன செய்யணுமா? அவட வசனத்தெல்லாம் பத்திரப்படுத்தணும். उनके वचन को संभाल के रखना है। வீட்டுல திடீர்னு ஒரு ஊர்ல போய் கேட்டா அப்பதான் தேடி கிடப்பாங்க. और कुछ लोग के घर पे मैं बोलता हूँ ये वचन तभी बाइबल को ढूंढते हैं, அவங்கள உடனே எடுக்க முடியாது, तुरंत नहीं निकाल सकते हैं, ஏன்னா சிஸ்டமேட்டிக் லைஃப் இல்லாம இருக்கும். क्योंकि जो है जिंदगी एक प्रॉपर सिस्टमैटिक नहीं है। அப்படி கையில கொடுத்த உடனே हाथ में देने के बाद அந்த நேரம் பேசிட்டு எங்கேயும் வச்சு விடுவார்கள். और उस समय तो फिर किधर रख देते हैं, சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்கணும். क्योंकि जिंदगी देखो एक पद एक प्रॉपर रहना चाहिए। ஒரு பொருளை கொடுத்தாலும் एक चीज दिया तब அதை பற்றியுள்ள இடத்துல கொண்டு போய் வைக்கணும். एक जगह पे जाकर उसे रखना है। அப்ப இந்த பொருள் இன்னும் நமக்கு தெரியும், அந்த இடத்துல தான் கண்டிப்பா இருக்கும். तो हमें पता है ये चीज ये जगह पे ही होगी। அப்ப வேத வசனத்தை படிச்சு நம்ம இந்த காரியத்துக்கு என்ன வசனம் உள்ள வச்சிருந்தா தான் तो वचन को भी
इस टाइम के लिए ये वचन ऐसा அந்த டைம் रखेंगे வரும்போது உடனே அந்த வசனம் நம்மோட கூட ஆவியானவர் பேசுவார். तो उस टाइम जब आएगी उस वचन आत्मा परमेश्वर बोलेंगे, அப்பமே பலம் வந்துரும் பாருங்க. वो तभी बलवान हो அப்பவே जाएगी, வாழ்க்கையில வெளிச்சம் வந்துரும் பாருங்க. तभी जिंदगी में प्रकाश. இப்ப அநேகர் இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் வசனத்தை நினைச்சு நினைச்சு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. और देखो कई सारे लोग आप लोग ऐसे वचन को बोलकर ही प्रभु को धन्यवाद ஏதாவது देते हैं. பிரச்சனை வந்து ஆண்டவர் நம்மை ஆண்டவர் இந்த வசனத்தை நீ பாதுகாத்து ஆண்டவர் பாதுகாத்து விடுகிறார். कौन सा भी वचन देखो उस वचन को बोलते हैं, प्रभु संभालते हैं. என் கட்டளைகளையும் मेरे आज्ञाओं என் को, போதகத்தையும் मेरे शिक्षा को உன் கண்மணி போல உன்னை கண்ணை போல பாதுகாத்துக்கொள். अपने आँख के जो पुतली के समान संभाल के रखना, அப்பொழுது பிழைப்பாய் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். तब तू जीवित रहेगा ऐसा प्रभु ने कहा है. அப்படி செய்யாம இருந்தா நம்ம பிழைக்க முடியாது. ऐसा नहीं करेंगे तो हम जीवित नहीं रह सकते. அதுக்கு அர்த்தம் அதுதான். उसका अर्थ वही है, அப்பொழுது நீ பிழைப்பாய். तब तू जीवित रहेगा. அவைகளை உன் விரல்களிலே கட்டி उसे अपने उंगलियों में बांध कर, எங்க போனா கர்த்தருடைய வசனம் நம்முடைய கரத்திலே இருக்க வேண்டும். किधर भी जाएंगे तो हमारे पास वो वचन होना है. அதை உன்னுடைய இருதய பலகையிலே எழுதிக்கொள். अपने हृदय की पटिया पर लिख, இது இருந்தால்தான் ये रहेगा तब இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களுக்கும் சீர்கேடுகளுக்கும் விலகி வாழ முடியும். इस दुनिया के सारे पाप और बुरी मार्ग से बच सकते हैं. இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போன பிறகு மெதுவா உட்கார்ந்து ஃபுல்லா படிச்சு பாருங்க. 7 अध्याय नीति वचन घर पर जाकर पढ़िए. எந்த அதிகாரம்? நீதிமொழிகள் नीति वचन 7. நீங்க படிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு அதில் உள்ள பின்னல் உள்ள காரியங்கள் எல்லாம் புரிய வரும். घर जाकर पढ़कर देखिए, उसके आगे की बात आपको समझेगी. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की प्रभु नाम की महिमा हो. பலவிதமான இருதயங்களை பார்த்தோம். कई प्रकार के हृदय को हमने देखा. அப்படி இருந்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். ऐसा रहेंगे तो आशीर्वाद खो बैठेंगे. அப்படியானால் என்ன செய்ய என்று பார்த்தோம். ऐसा नहीं रहने के लिए क्या करना है देखिए. அவருடைய இருதயத்தை நம்முடைய தேவனுடைய வேதத்தை இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். हमारा हृदय के अंदर परमेश्वर की वचनों सब रहना है. அது நம்ம எல்லாவற்றிலும் நம்மை நடத்தும் ஆசீர்வதிக்கும் உயர்த்தும் என்று பார்த்தோம். सब बातों में उस वचन हमें अगुवाई करेगी करके हमने देखे. நம்முடைய கண்களையே அது தெளிவாக்கும் என்று பார்த்தோம். अपने आंखों को वो दृष्टि को ठीक करती है करके देखे. சுத்தமான பாதையிலே நீதியான பாதையிலே நேர்மையாக நடத்தும் என்று பார்த்தோம். एक पवित्र मार्ग, एक खराई मार्ग में वो चलाती है. அது உண்மை நீதிமாய் இருக்கிறபடியால் वो सच और धर्मी है, इसलिए எல்லா சூழ்நிலையும் நமக்கு நன்மையை கொண்டு வரும் என்று நாம் பார்த்தோம். हर एक परिस्थिति में भलाई को ही देगी. அவைகளை கை கொண்டு நடப்பதினால் उसे धारण करके चलेंगे तब மிகுந்த பலன் வரும் என்று பார்த்தோம். बहुत भलाई होगी. அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது. उसके परमेश्वर ने दिया हुआ व्यवस्था उसके हृदय में है. பார்த்தா இருதயத்தை பார்த்தா எப்படிப்பட்ட இருதயம், அதுல எப்படி வேத வசனத்தை வைக்கணும்னு பார்த்தோம். हमने पहला देखा कि कितने प्रकार के हृदय है और उसमें कैसा वचन को रखना है. அப்படி இருக்கிற அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அல்லது தவறுவதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. अगर ऐसे हृदय में व्यवस्था को रखेंगे तो उसका पैर कभी नहीं फिसलेगा. நாம எங்க போறோம் எங்க வரோம் நம்மள யாரு பார்க்க நினைக்க கூடாது. हम किधर जा रहे हैं, हमें कौन देख रहा है, ये सब नहीं सोचना है. வீட்டை விட்டு கம்பெனி விட்டு ரொம்ப தூரம் அல்லது இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயாச்சு யாரு பாக்குறா? जो है देखो हम दूसरा जगह पे जा रहे हैं, कंपनी जा रहे हैं, हमें कौन देखने वाला कौन? வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या யோபு बोलती है? 34ஆம் அதிகாரம் अय्यूब अध्याय 24 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और वचन 21 को हम जो पढ़ सकते हैं. யோபு 34:21. अय्यूब अध्याय 34 वचन 21. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். வேதம் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது. நாம் எங்க போறோம் எங்க வாரோம்லாம் எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் பார்த்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா. परमेश्वर की आंखों मनुष्य की चाल चलन पर लगी रही हमेशा रहती है. எப்போதுமே ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய வழியை தான் நோக்கி இருக்கிறது. परमेश्वर की आंखें हमारे नजर को ही हमेशा देख रही है. எங்க போகிறோம் எங்க போகிறோம் என்ன பேசுகிறோம், हम किधर जा रहे हैं, क्या बात कर रहे हैं, क्या कर रहे हैं. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவர்களுடைய எல்லா நடைகளையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். वो उसकी सारी चाल को भी देखता रहता है. நம்முடைய நடை பிசகாமல் இருக்க வேண்டுமானால் अगर अपने पैर नहीं फिसलना அது है तो தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். वो परमेश्वर का प्रिय हम रहना है. தேவனுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் ஆண்டவர். परमेश्वर के लोगों को मिस्र से प्रभु ने छुड़ाकर बाहर लेकर. இவங்க ஆண்ட வேலை தான் இருந்தார்கள். ये लोग अभी मार्ग में है. உண்மையிலே அந்த போற வழியில் தான் இருந்தார்களா? क्या सचमुच ये लोग जो जाने वाले मार्ग में ही थे क्या? ஆண்டவர் செங்கடலை கலந்து கொண்டு வந்து விட்டார். लाल समुद्र पार किए. கசப்பான தண்ணீரை மதுரமான தண்ணீரை மாற்றி கொண்டு வந்து விட்டார். कड़वा पानी को मीठा पानी बदल दिए. அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். सब भलाई प्रभु करते गए. ஆண்டவர் கூட தான் இருந்தார்களா? प्रभु के साथ ही क्या वो लोग थे? எங்க இருந்தார்கள்? कहां पर थे? அவருடைய இருதயங்கள் எகிப்திலே இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. उनका हृदय लेकिन मिस्र में ही था.
எங்க இருந்துச்சா? எகிப்துல. அவங்க பாடி தான் அங்க இருந்தது. केवल उनका शरीर इधर था। ஐயோ, அந்த எகிப்துல இருந்தா அந்த பூண்டு சாப்பிட்டுருக்கலாமே, मिस्र में रहता तो उधर अच्छा लहसुन खा सकते थे, அந்த கொம்பட்டிக்காய் சாப்பிட்டுருக்கலாமே, वहां पर जो भाजी थी वो खा सकते அடி थे, அடின்னு அடிப்பா நல்லா அடியே வாங்கியிருக்கலாமே, अच्छा मार तो देते थे, मार भी खा लेते थे, நம்ம இந்த பட்னியை போடுவோம், பட்னியை கிடந்திருக்கலாமே, और हम भूखाते भूखा रह सकते थे, அந்த பட்னியோட அங்கேயே செத்து இருக்கலாமே. और प्यासा भूखा रहकर उधर ही मर सकते थे। அட பாவமே, देखो कितना ஆண்டவர் அருமையா விடுவிச்சு, प्रभु कितना अच्छे से छुटा कर வானத்துல தேவதூதர் சாப்பிடுற அப்பத்தை கொடுத்து, स्वर्ग से स्वर्गदूत खाने वाले जो रोटी मन्ना को देकर, கண்மலையில இருந்து நல்ல தண்ணீரை குடிக்க கொடுத்து, चट्टान से आने वाली शुद्ध पानी को देकर, வெயில் மேல படாம மேகமா ஒரு கூடையே நடந்து, और धूप ऊपर गिरना नीचे करके क्लाउड बादल जो छाव के समान, ராத்திரி இருளும் இருக்க கூட குளிரும் கூட அப்படியே அக்கினியை கொடுத்து, रात को ठंड नहीं लगना चाहिए करके आग की एक स्तंभ को रखकर, இவ்வளவு நன்மைகளை செய்த போதிலும் इतना भलाई करने के बाद भी அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திருப்பினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. उनका हृदय फिर से मिस्र की ओर फिरा। இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? அவர்களை பார்த்தா நமக்கு ரொம்ப என்ன மனுஷர்கள் தானே புரியுது இல்லையா? तो देखो क्या सचमुच ये इंसान लोग है क्या? இவ்வளவு ऐसा हम நன்மை सोचते हैं। செஞ்சு போறோம், இவங்க இந்த மாதிரி தானே ஆண்டரை விட்டுட்டு इतना भलाई करने के बाद भी प्रभु को छोड़कर நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு எப்படி இருக்கிறோம்? हम उद्धार करने के बाद कैसे? நம்முடைய இருதயம் திருக்குள்ள இருந்து பலவிதமான ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதா? क्या हमारा हृदय भी ऐसा टेढ़ी और प्रभु के नापसंद की कार्य कर रही ஐயோ, है? ரட்சிக்கப்படாம இருந்த மாதிரி உலகத்தை பார்த்து போயிடலாம்னு எண்ணுகிறதா? और उद्धार के बाद भी चलो वापस हम अपना पुरानी जिंदगी जिए। உலகத்துல பார்த்து அவங்களும் நல்லா பாவத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கானே, நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அப்படி எண்ணுகிறீர்களா? दुनिया को देखकर क्या आप ऐसा सोचते हो? उन लोगों को क्या है अच्छा है, लेकिन हम लोग बहुत स्ट्रिक्ट रहते हैं। அருமையானவர்களே, प्रिय प्रभु के लोगों, நாம் வந்து பரிசுத்த ராஜ்யத்திற்கு பரலோகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். हम जो है पवित्र राज्य यानी कि स्वर्ग के वारिसदार जाने वाले நம்ம ஒரு மகிமையான காரியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். एक महिमा के कार्य के अंदर प्रभु ने लेकर आया है। ஆனபடியா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए बहुत सावधान रहना है। நம்முடைய ஒரு பேசுறார் என்று வைத்துக் கொள்வோம். मान लो कोई व्यक्ति कुछ बात भी कर रहा है, அவர் எதை பேசுவார்? वो क्या बात कर रहा है? எதை பேசுவார்? क्या बात करेगा? இதயத்தின் நிறைவை हृदय के परिपूर्णता से, அவருடைய வாய் பேசும் என்று எழுதப்பட்டுள்ளது. जो हृदय की परिपूर्णता जो है वो मुंह में आती है, मुंह के शब्दों में आती है। இதயத்தின் நிறைவை தான் வாய் பேசும் என்று எழுதப்பட்டுள்ளது. हृदय की परिपूर्णता से ही जो है मुख जीभ से उस वचन आती है। ஒரு ஆள் நம்மோட பேசுறாருன்னு வைத்துக்காங்க. मान लो कोई व्यक्ति हमसे बातचीत ஏதாவது ஒரு காரியத்தை பேசுறாருன்னா, कुछ भी कार्य अगर बात कर रहा है அவரை तो பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிரும். देख कर ही समझ जाएगा। ஒரு இருதயத்துக்குள்ள இதுதான் நிறைந்திருக்கிறது. इसका पूरा हृदय में यही है। வசனத்தை குறித்து பேசினால் மெய்யாகவே ஆண்டவர் பிள்ளையாய் வசனத்தை குறித்து நன்மை குறித்து பேசுகிறார். वचन के बारे में बात किया तो हाँ सचमुच ये इंसान वचन के बारे में बात करता है। யாரை கெடுத்து பேசினா தெரியும், உள்ளத்துக்குள்ள இருள் தான் அடைஞ்சு போயிருக்கு. மத்தவங்களை குறித்து துர்ச்செய்தியை வச்சுக்கிட்டு மத்தவங்களை பத்தி ரொம்ப மோசமாக பேசுகிறார். या तो दूसरे को मन में रखकर दूसरे के बारे में गलत बात करना तो बहुत बुरा बात करता है। மனுஷர் பேசும் எல்லா வார்த்தைகளை குறித்து ஒரு நாளில் ஆண்டவருக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். लेकिन मनुष्य ने जो भी बातचीत किया एक दिन प्रभु को सारे बातचीत का हिसाब किताब देना है। 12 அதிகாரம் 34 வசனத்திலே मत्ती अध्याय 12 वचन 34 देखेंगे तब வாசிக்கலாம். மத்தேயு 12:34. मत्ती 12:34 என்ன சொல்றாரு ஆண்டவரே? இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அன்பானவர்கள்னா பேசினாரு. இப்ப உங்களை நான் விரியன் பாம்பு குட்டிகள்னா சும்மா விடுவேலா? இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரு. பேசும்போது ஏன்னா அவ்வளவு பேரும் விஷ நிறைஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அப்பதானே விரியன் பாம்பு குட்டி. देखो प्रभु बोलते हैं यहाँ पर सांप के बच्चे। देखो ऐसा क्यों यीशु ही ऐसा बोल रहे? प्रिय बच्चे ऐसा नहीं बोले। நல்லவர்கள் தான் நல்லவர்களேன்னு சொல்லி இருப்பார். अगर अच्छे व्यक्ति होते तो प्रभु बोलते हे अच्छे लोगों, அப்படிதான் சொல்லி இருப்பாரு இல்ல? ऐसे ही बोलते थे। விரியன் பாம்பு குட்டிகளே, लेकिन यीशु इधर कहते हैं सांप के बच्चे। பாருங்க, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களுக்கு எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். तुम बुरे होकर कैसे अच्छी बातें कह सकते हो? क्योंकि जो मनुष्यों में मन में भरा है वही मुंह पर आएगा। அப்ப நன்றாக தெரிஞ்சுவிடும் நமக்கு. ஒரு ஆள் பேசுறத வச்சு तो एक व्यक्ति बातचीत से ही இவர் நல்லவர் தானா, क्या ये व्यक्ति अच्छा है, இவர் கெட்டவரா, क्या ये व्यक्ति बुरा है, இவர் பக்தி உள்ளவரா, क्या ये भक्ति रहित है, அல்லது பாவத்தில் வாழுகிறவரா, या ये पाप में जिंदगी இவர் करता है, நன்மை செய்கிறவரா, क्या ये भलाई करने वाला அல்லது व्यक्ति தீமை செய்கிறவரா? कि ये बुराई करने वाला இயேசு व्यक्ति। கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார்.
ऐसे यीशु कहते हैं, நீங்க ஏன் அந்த பொல்லாத காரியத்தை செய்கிறீங்கன்னா, क्यों उस बुरे बात को कर रहे हैं? ஏன் நான் உங்களை விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லுகிறேன் என்றால், क्यों मैं तुम्हें सांप के बच्चे कहता हूँ? உங்கள் உள்ளம்லாம் விஷத்தினால் நிறைந்திருக்கிறது. तुम्हारा मन पूरा विष जहर से भरी। நீங்கள் उங்களை பொல்லாதவர்களாய் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். तुम अपने आप को बुरे நீங்கள் रखे हो। பொல்லாதவர்கள் நலமானவர்கள் எப்படி பேச முடியும்? अगर तुम बुरे हो तो अच्छे कैसा बोल सकते हो? நல்ல மனுஷன் தான் நிர்வியமாய் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவான். अच्छा व्यक्ति अपने हृदय में जो अच्छा है उसे बाहर लेकर आएगा। பொல்லாத மனுஷன் தான் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுவான். बुरा व्यक्ति अपने हृदय में जो बुरा बोया है उसी बुराई करता है। ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே क्योंकि तेरे वचन के अनुसार நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், तू धार्मिकता ऐसे न्याय किया जाएगा, அல்லது உன் வார்த்தைகளினாலே या तो तेरे वचन के நீ अनुसार குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். तू दोषी है ऐसा निर्णय लिया जाएगा। இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ये सब जो अब कहा वो यीशु ने कहा। ஒரு மனுஷன் எதை பேசுகிறானோ एक मनुष्य जो कहता है அவன் உள்ளத்திலே நிறைத்து வைத்திருக்கிறதான் எடுத்து பேசுகிறான். अपने हृदय में जो भरकर रखा है उसे बोलता है। அவன் நல்லதை பேசினால் நல்ல மனுஷன், अच्छा बात किया तो अच्छा व्यक्ति, அவன் பொல்லாத பேசினால் பொல்லாத மனுஷன், बुरा बात किया तो बुरा व्यक्ति, நன்மை பேசினால் நன்மை செய்யக்கூடியவன், भलाई बात किया तो भलाई करने वाला, தீமை பேசினால் தீமை செய்யக்கூடியவன். बुराई बात किया तो बुराई करने वाला। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के संतान हम நம்முடைய இருதயத்தை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमारा हृदय को हम ठीक से रखना है। சவுலை குறித்து பார்க்கிறோம். साउल के बारे में देखते हैं। சவுல் வந்து அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்ன பொழுது लोगों ने जब कहा कि हमारे लिए एक राजा की जरूरत है, முதல் ராஜா சவுல் தான். और इजराइल के पहले राजा साउल है, ஆண்டவர் அவரை அழைத்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லி நீ வந்து சவுலை ராஜாவாக்கு என்று சொன்னார். और प्रभु ने शमूएल नबी को बुलाकर तू जाकर शाऊल को राजा बना। அவர் சின்ன குடும்பத்தில் உள்ளவர், वो एक छोटा परिवार का है, சாதாரண ஆள் கொண்டு பெரிய ராஜாவா ஆக்கி एक விட்டார்கள். साधारण परिवार का है, लेकिन प्रभु ने राजा का अभिषेक किया। ராஜாவாய் ஆண்டவர் ஆக்கினபடியில் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தார். प्रभु ने राजा बनाया, इसलिए प्रभु ने सब भलाई किया। அவர் ஆண்டவர் கூட இருந்து வந்து இருந்தபடியால் प्रभु शाऊल के साथ था, इसलिए யார் யாரும் அவரோட சேரணுமோ எல்லாரும் அப்படியே வந்து சேர்ந்து கொண்டார்கள். जो जो उनके साथ मिलना है वे लोग आके मिले। இப்படி இருக்கின்ற காலத்திலே ऐसे परिस्थिति में ஆண்டவர் வந்து சவுலை இடத்துல சொன்னார், प्रभु ने शाऊल से कहा நீ போய் அமலேக்கை அவனுக்குள்ள எல்லாத்தையும் அழித்து விட வேண்டும். அப்போ போர் நடந்து கொண்டிருக்கும். और उस जमाने में देखो युद्ध होता था, तो प्रभु ने कहा तू अमलेक के पास जाकर उनसे युद्ध करना। இவர் சரி என்று தான் போனார். ये युद्ध करने के लिए हाँ बोलकर गया, ஆனால் போன உடனே சரியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதன்படி செய்யாதபடிக்கு और प्रभु ने जो वचन कहा उसे हृदय में ना रखकर वैसा नहीं किया। அங்கிருந்து அங்குள்ள மாடுகளிலே முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் எல்லாத்தையும் கொழுமையானவைகள் எல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லை மீறி இவர்கள் வைத்துக் கொண்டார்கள். और ये लोग देखो युद्ध करने के लिए लेकिन उधर देखो जो गाय बकरी जो फर्स्ट क्वालिटी सेकंड क्वालिटी है उसे लेकर आ गए। இது ஆண்டவர் கொண்டு நல்ல வந்து பலிபீடத்துல பலி செலுத்தலாம். इससे जाकर प्रभु के लिए हम होम बलि चढ़ाएंगे, ऐसे लोग ने सोचा। ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி ஆண்டவர் விவரம் இல்லாம சொல்லிட்டாரு போல இருக்கு. இவ்வளவு கொழு கொழுன்னு இருக்குது ஆடு மாடு இதை அழகா ஆண்டருக்கு தானே கொடுக்க போறோம். वो लोग ने सोचा रहेगा प्रभु ने शायद बाय मिस्टेक बोल दिया, क्योंकि इतना अच्छा गाय इतना अच्छा बकरी को कौन मारेगा। சரி ஆண்டவர் சொல்லிட்டு போட்டு பாத்துக்கிடலாம். ठीक है, प्रभु ने बोल दिया देख लेंगे। ஆண்டருக்கு அப்புறம் வச்சுக்கிடுவோம். நம்ம हम जो है अच्छा क्वालिटी के गाय बकरी रख लेंगे, ஆண்டருக்கு தானே வச்சுக்கிடுவோம். இதை प्रभु के लिए ही रखेंगे, होम बलि ஆண்டருக்கு चढ़ाएंगे செலுத்திடுவோம். और प्रभु के लिए होम बलि चढ़ाएंगे। அப்படி பலி கொடுத்தா நம்மளும் நல்லா சாப்பிட்டுக்கிடலாம். ऐसा बलि देंगे तो हम भी उसमें से खा सकते हैं। ஆண்டவர் அப்படியே சொன்னாரு, प्रभु ने ऐसा कहा क्या? ஆகாக்குள்ள எல்லாத்தையும் சுட்டு ஒன்னையுமே வைக்கணும். அது எல்லாம் சாபத்திரான அது ஒன்னையுமே நீ வச்சிருக்க கூடாது. अमलेकियों के सारे जो है शापित है, तो उसको सारे चीजों को नष्ट करना ये प्रभु की आज्ञा है। இப்படி ராஜாவும் சவுலும் ஜனங்களும் சேர்ந்துதான் செய்தார்கள். सौलूस और उसके लोग मिलकर किए। உடனே ஆண்டவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியில பேசினார். तुरंत प्रभु ने शमूएल नबी से बात की। ஆண்டவர் தான் சவுலை ராஜாவாக்க சாமுவேல் இடத்திலே சொன்னார். प्रभु ने ही शमूएल नबी को शाऊल को राजा बनाने के लिए कहा। இன்னைக்கு ஆண்டவர் நான் சவுலை ராஜாவாக்கினது उसी शमूएल को देखकर प्रभु कहे எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. कि शाऊल को मैंने राजा बनाया, ये मेरे लिए बहुत ரொம்ப दुखित हूं। வருத்தப்படுகிறேன். मैं बहुत दुखित हूँ, ऐसे அவன் प्रभु कहते என்னை हैं। விட்டு திரும்பி मेरे से हटकर என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான்.
मेरा वचन का पूर्ण नहीं किया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, உங்களுக்கு பிரசங்கிற வார்த்தைகளை கேட்டீங்களா, அதன்படி நடக்காமல் உங்கள் விருப்பப்படி நீங்கள் நடந்தால், तुम्हें जो वचन संदेश में कहा जाता है उसे छोड़कर तुम आंडर- अपने मनमानी करोगे तो ஆண்டவர் இப்படித்தான் வருத்தப்படுவார். ऐसे ही प्रभु भी थोड़ा இவர்களை दुख होगा। ரட்சித்ததற்காக நான் வந்து மனஸ்தாபப்படுகிறேன். इनको उद्धार किया, मैं मन दुख होता हूँ। இவனை பரிசுத்தமாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். इनको मैं पवित्र बनाया, दुख होता हूँ। இவன் அல்லது இவளுடைய கெட்ட பழக்கங்களை விட்டு திரும்பாமல் இருக்கிறார்களே, ये जो है अभी तक अपने बुरे काम से मन नहीं फिराया। நான் சொன்னதை விட்டுவிட்டு கேடுபாடான காரியங்களை இவர்கள் செய்கிறார்களே. मैंने जो कहा उसे छोड़कर अपने बुरी काम करते हैं। நம்மிடம் ஆண்டவர் அப்படித்தான் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். जैसा शाऊल से प्रभु दुख हुए वैसे अपने से भी दुख होंगे। ராத்திரி முழுதும் சாமுவேல் வந்து அங்கே மனம் வந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். और रात भर शमूएल ने प्रार्थना किया। அடுத்த நாள் இவர் வருகிறார். अगला दिन वो आते हैं। வந்த உடனே சவுல் சொல்லுகிறார், आते समय शाऊल कहते हैं, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், तू प्रभु से आशीष पीते, நீர் வாரும் என்று சொல்லுகிறார். तू आजा करके वो कहते हैं। அதெல்லாம் இருக்கட்டும். वो कहता है ठीक है, वो सब रहने दो। காதுல இருந்த ஆடு மாடு சத்தம்லாம் என்ன? वो शाऊल पूछते क्या हो गया, गाय बकरी का आवाज आ रहा है। உடனे இப்போ வந்துட்டு இன்னும் அடுத்த போய் சொல்ல ஆரம்பிப்பான். अब देखो बुरा यानी कि झूठ बोलने அந்த लगा। அதிகாரத்துல வாசித்து பார்த்தா உங்களுக்கு நன்றாக தெரியும். उस जो है 14-15 अध्याय को पढ़ेंगे तो समझ में आएगा। இந்த சவுலும் ஜனங்களும் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் இது நமக்கு இருக்கட்டும்னு அதுல வந்து எடுத்து வைத்தார்கள். और शाऊल और जो लोग, ये लोग सब मिलकर प्लान करके ये अपना होना है करके किया। அதுக்கு இவர் சொல்லுகிறார், उसके शमूएल कहते हैं, ஜனங்கள் உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியா. और देखो जवाब क्या देते हैं कि लोग आपके प्रभु को बलि देने। இப்ப நம்முடைய தேவனுக்கு தான் மறந்துட்டான் பாருங்க. இப்ப கொஞ்சம் வழி விலகி போயிட்டான். अपना प्रभु बोलना, देखो खुद का प्रभु नहीं बोल रहा है, अभी दूर हट रहा है। ஆண்டவனை அபிஷேகம் பண்ணினார். प्रभु ने उसको अभिषेक किया। இப்ப அந்த பிசாசு கொஞ்சம் உள்ள புகுந்ததுனால थोड़ा शैतान अंदर घुस गया इसके लिए, உம்முடைய ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாய். तेरा प्रभु को बलि देने के लिए। இல்லையா? உடனே அவர் சொல்லி விட்டார், तुरंत उसने कह दिया, சரி நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டாய், तूने प्रभु के विरोध में पाप किया। கர்த்தருடைய சத்தத்தானே வசனத்துக்கு தானே கீழ்ப்படிய வேண்டும். प्रभु के वचन को ही तुझे आधीन देना था। அதை காட்டிலும் சர்வாங்க தகனம் பலிகளும் ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. उस जो बात आधीन मानना, उससे बढ़कर होम बलि प्रभु के लिए प्रिय नहीं करेगी। ஆண்டவருக்கு தானே அதை செய்தேன் இதை செய்யன்னு சொல்லி தப்பு தவற செஞ்சு நீங்க தண்டனை வாங்கி கூடாது. और देखो आप लोग भी देखो, मैं प्रभु के लिए किया, प्रभु के लिए किया बोलकर दंड मत ले लो। ஆண்டவர் எதை சொல்லிருக்காரோ அதை நீங்க சரியா செய்யணும். जो प्रभु ने बोला उसको ही केवल करो। இல்ல அதை இப்படி செஞ்சீங்களா, நம்ம ஆண்டவருக்கு தானே செஞ்சா அதுக்குள்ள தண்டனை வரும். तो आप लोग कुछ बातों को उल्टा मत कीजिएगा कि ऐसा करेगा तो नहीं ஆண்டவர் चलेगा। சொன்னபடியே செஞ்சு விட்டோமானால் जो प्रभु ने बोला वैसा कर दिए அவர் तो மிகுந்த மகிழ்ச்சியான மடத்தில் இருப்பார். देखो प्रभु भी अपने साथ हैं। உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, सच्चा सेवक, நான் சொன்னது நீ செய்தாய், मैंने जो कहा तूने किया। 5 ராத்திரி 10 ராத்திரி உண்டாக்கி வைத்திருக்கிறாய், 5 तुझे तोड़ा दिया, उसे 10 तोड़ा நீ दिया। 10 பட்டணங்களுக்கு அதிபதியாயிரு. तू 10 देश के लिए अधिपति हो जा। ஆண்டவர் கொடுத்த காரியத்தை சரியாக செய்யாமல் यदि प्रभु ने जो कहा उसे ठीक से नहीं ஆண்டவர் करेंगे, கோபப்படும்படியா நடந்தால் प्रभु गुस्सा हुए वैसे कार्य அவனை करेंगे तो கையும் காலையும் கட்டி தூக்கி இருளிலே போடு, நரகத்திலே போடு என்று சொல்லி விடுவார். हाथ पैर बांधकर अधोलोक यानी कि पाताल में डाल दो। கவனமாக இருக்க வேண்டும். सावधान से रहना है। பாருங்கள், ஆண்டவர் சொல்லிவிட்டார், देखो प्रभु ने कह दिया, இந்த சவுலுக்காக நீ எவ்வளவு நாள் தூக்கிப்பாய்? इस शाऊल के लिए तू कितना दुख होगा। தைல கொம்பு எடுத்து அடுத்தால உடனே ஆர்டினேஷன் பண்ணு. और तुरंत अगले व्यक्ति को अभिषेक कर। இவன் பாவம் செய்தது காணாது என்று ये पाप किया उसने भी बढ़कर இவன் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டான். फिर झूठ भी बोला। பொய்யும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசுடன் சேர்ந்து விட்டான். झूठ और झूठ का पिता शैतान इसके साथ मिल गया। அப்படிதான் தாவீதை போய் உடனே அங்கே அபிஷேகம் फिर பண்ணினார். देखो वहां पर जाकर दाऊद को अभिषेक தாவீதை करता है। அபிஷேகம் பண்ணின உடனே दाऊद को अभिषेक करने के बाद ஆவியானவர் சவுலை விட்டு விலகி விட்டார். आत्मा परमेश्वर शाऊल से हट गए அந்த தாவீதின் மேல் போய் இருந்தார். और आत्मा दाऊद के ऊपर। பாருங்க, இதுவரையிலும் ஆண்டவர்கள் ஆசீர்வாதத்துல ஆண்டவர் அழைத்து ராஜா வாக்கினார். प्रभु ने शाऊल को राजा बनाया। நீ தீர்க்க தரிசனம் சொன்னவன். और शाऊल ने देखो नबोध भी कहा। ஆண்டவரால் இவன் பல ஜெயங்களை பெற்றவன். प्रभु से कई युद्ध में जीत पाया। ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து அதன்படி நடவாததினால் प्रभु का वचन को अपने हृदय में न रखकर ना बात किया, इसलिए எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். सब कुछ खो बैठा। இப்பொழுது அவன் கிரியை செய்கிறான். अभी भी क्रिया कर रहा है। ஆண்டவரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இப்ப அவனை நடத்துகிறார். और परमेश्वर से भेजा गया एक दुष्ट आत्मा उस पर उतर गई। அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகள் उद्धार पाए हुए प्रभु के लोगों, கர்த்தருடைய கிருபையிலிருந்து விலகி போய்விட்டால் प्रभु के अनुग्रह से आप दूर हो गए तो நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்டிக் கொண்டிருப்பார்கள். बाहर से तो आप दिखा सकते हो कि हम प्रभु के संतान, அவளுடைய பிசாசின் கிரியைகள் இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. लेकिन उनके अंदर शैतान का क्रिया होगी. பாருங்க, இந்த தாவீது देखो इस दाऊद அவர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார். प्रभु के प्रिय जिंदगी जिया, ஒரு முறை தவறு செய்து விட்டார். एक बार गलती किया, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டார். हे प्रभु मुझे माफ कर, माफी मांगा, மெய்யாக மனம் திரும்பினார். सचमुच मन फिराया, எனக்கு சுத்த இதயத்தை தாரும், शुद्ध हृदय मुझे दीजिए, இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன், ठीक है मैं आपसे पाप नहीं உம்முடைய करूंगा, பரிசுத்த என்னிடத்திலிருந்து நீர் நீக்கி விடாதீரும். आपकी पवित्र आत्मा मुझसे अलग मत कीजिए. அழுதார், கதறினார், ஆண்டவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டார். रोया चिल्लाया, प्रभु से पा लिया, அவர் பின்னால சாட்சி பெற்றார். பாருங்க, और उसके बाद देखो प्रभु से गवाही पाया. அங்கே நாம் பார்க்கின்ற அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் प्रेरितों की पुस्तक अध्याय 13 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். वचन 22 को पढ़ेंगे. அப்போஸ்தலர் 13:22. और प्रेरित 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. फिर उससे अलग करके दाऊद को उनके राजा बनाया, जिसके विषय में उसने गवाही दी, मुझे एक मनुष्य ईशाई के पुत्र दाऊद मेरे मन के अनुसार मिल गया है, वह मेरी सारी इच्छा पूरा करेगा. சவுல் பாவம் செய்தான், साउल पाप किया, அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திருந்தவில்லை, मन फिरकर माफी मांगकर सुधरा नहीं. இந்த தாவீது ஒரு பாவம் செய்து விட்டார், दाऊद ने एक पाप किया, அப்புறம் வாழ்க்கையிலே ஒரு பாவம் செய்யவில்லை என்று வேதத்தில் उसके எழுதப்பட்டுள்ளது. बाद जिंदगी में पाप नहीं किया, இருதயத்துக்கு ஏற்றவர் என்று எழுதப்பட்டுள்ளது. अपने हृदय के अनुसार किया. ऐसा இயேசு लिखा. கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுதும் यीशु बोलते समय தாவீதின் குமாரன் என்று தான் எழுதப்பட்டுள்ளது. दाऊद के पुत्र, ऐसा ही लिखा அந்த है. சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். उसी दाऊद के संतान में यीशु. ஹalleluya. हालेलुया. அப்ப நம்முடைய வாழ்க்கை தாவீதை போல தான் இருக்க வேண்டும். हमारा जिंदगी भी दाऊद के समान होना है. ஆண்டவருக்கு பயப்படுற பயத்திலே வாழ और வேண்டும். प्रभु को डरने वाली जिंदगी होना है. அந்த பாருங்க, யோசேப்பு குறித்து பார்க்கின்ற பொழுதும் यूसुफ बख्तियार में देखते समय அவருக்கு பாவம் செய்ய தினம் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கம் और உண்டானது. पाप करने के लिए प्रतिदिन वहां पर एक समस्या, யாரும் பார்க்க போகிறது இல்லை, कोई देखने नहीं वाला है, யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. किसी को पता भी नहीं चलना है. ஆனால் அவர் நான் உனக்கு விரோதமா பாவம் செய்கிறேன் என்று சொல்லவில்லை, और इसीलिए देखो वो ऐसा नहीं कहता है कि तेरे विरोध पाप, அல்லது போத்திபாருக்கு விரோதமா நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. ऐसा भी नहीं कहता है कि मैं राजा के विरोध पाप कर रहा हूँ. இந்த பொல்லாங்குடன்பட தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டார். वो कहते हैं कि ये बुरी काम करके मैं प्रभु के विरोध कैसे पाप करूं? ஹalleluya. हालेलुया. எந்த பாவமே செய்யக்கூடாது. और कौन सा भी पाप नहीं करना. எதை செஞ்சாலும் தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம். कौन सा भी करते हैं वो पाप प्रभु के विरोधी होता है. பாருங்க, அவர் பொறுமையாக இருந்தார், तब तक धीरज रखा, அவர் அன்புள்ளவராக இருந்தார், प्रेमी था, அவர் பொறுமையாக, ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார், प्रभु उसके संग था, அவரும் ஆண்டவர் கூட இருந்தார். वो भी प्रभु के संग था. ஹalleluya. हालेलुया. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु अपने संग भी है, நாம என்ன செய்யணும்? लेकिन हम क्या करना है? அவரோடு கூட இருக்க வேண்டும். उनके संग हम रहना है. அவருடைய சுபாவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். उनकी स्वभाव हम में दिखना है. அவருடைய வல்லமை நம்மிடத்தில் காணப்பட उनकी வேண்டும். सामर्थ हम में दिखना அவருடைய है. பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். उनकी पवित्रता हम में दिखना அவருடைய है. உண்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். उनकी खराई सच्चाई हमारे में दिखना है. ஹalleluya. हालेलुया. தானியேல் பக்தனை குறித்து பாருங்கள். और भक्त डैनियल के बारे में देखो, அவர் அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வைத்தார். उस हृदय में प्रभु के वचन को रखा. அவங்க ராஜா அரண்மனைக்கு செலக்ட் பண்ணுகின்ற பொழுது राजा की महल के लिए जब लोगों का चुनता हो रहा है तब 3 வருஷம் ராஜாக்குள்ள சாப்பாடு அவர் குடிக்கிற உயர்தரமான திராட்சை ரசம் அவங்களுக்கு வரும். 3 साल राजा के भोजन जो बहुत महंगा वस्तु उनके लिए आएगी. ஆனால் அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு வருகிறபடியினாலே, लेकिन वो सारे खाने वाले पदार्थ पहले मूर्ति पूजा होकर आती है. इसलिए நான் தேவனுடைய பிள்ளை, हम प्रभु के संतान, நான் அதனால் தீட்டுப்படக்கூடாது हम उस मूर्ति के प्रसाद से जो है हम पाव पवित्र नहीं होना. என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். ऐसे अपने मन में उसने शपथ खाई. பாருங்க, எந்த ஒரு பாவத்தை விடணும்னாலும், कौन सा भी पाप छोड़ना है तो, எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னாலும், कौन सा भी बुरी आदत छोड़ना है तो, இருதயத்தில் நீங்கள் முழுசா தீர்மானம் பண்ணணும். और फर्स्ट देखो अपने हृदय में पहला निर्णय लो. ஆண்டவரே, இனிமேல் அந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். हे प्रभु, आज के बाद ये कार्य नहीं करें. இன்னைக்கு நான் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுகிறேன். आज इसके अंत रखता हूँ. நீங்க கவனமாக இருந்தீர்களானால் अगर आप सावधान रहेंगे तो நிச்சயமா நீங்கள் அதை விட்டு விடலாம்.
जरूर आप छोड़ सकते हो। இங்க பாருங்க, தானியேல் வந்து இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். दानियल ने हृदय में चुनाव और निर्णय ले அதை लिया, ஆண்டவர் உடனே அங்கீகரித்தார். उसे प्रभु ने ग्रहण किया। அவர்கள் விரும்பின பிரகாரம் சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்பட்டது. जैसे बोला गया वैसे भोजन दिया गया। 3 வருஷம் முடிகின்ற பொழுது டெஸ்ட் பண்ணும்போது இவர்கள் தான் அதிலே வெற்றி பெற்றார்கள். 3 साल जब इनका परीक्षा किया, ये लोग ही जीता, இவர் ஆண்டவரிடத்தில் ரொம்ப பக்தி உள்ளவர். क्योंकि ये प्रभु के सामने बहुत भक्तिमान है। இவரை எப்படியாகிலும் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று அங்கிருந்த மந்திரிமார்கள் எல்லாருமே அவர்களை பிளான் பண்ணினார்கள். वहाँ के सारे मंत्री लोग ने सोचा कि कैसे भी इनको नाश कर दें, ஏன்னா ராஜா இவரை பற்றி அறிந்திருந்தார். क्योंकि राजा ने इनके बारे में गवाही जान இந்த लिया था। தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருக்கிறது. इस दानियल के अंदर विशेष आत्मा है। நம்ம கவனமா கேளுங்க. एक सावधान से सुनो, நீங்க பல இடத்துல வேலை பாக்குறீங்க. आप कई जगह पे काम करते வேலை हो பார்க்கல லெவல்ல ஹை லெவல்ல உள்ளவங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். और जो टॉप लेवल में है आप लोग को देखते ही समझना है, மெய்யாக இவர்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. सचमुच इनके अंदर एक सामर्थ्य ஒரு है, ஆண்டவர் இருக்கிறார். इनके साथ प्रभु है, அப்படினாலே இவர்கள் காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. इसलिए इनका कार्य सब ठीक ठाक है। இவர்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்த உடனே ये जब कंपनी में ज्वाइन किया तभी என்னுடைய கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. मेरा जो कंपनी आशीषित पाया है। கோழி வாங்க போனேன். अब हमने एक बार चिकन लेने के लिए गया, சரி எனக்குள்ளது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். और हमने कहा थोड़ा चिकन दे दो। அந்த நேரத்துல பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆள் எனக்கு கொஞ்சம் சரி கொஞ்சம் வெந்நில போட்டு எல்லாம் சுட்டு எடுத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். और फिर मैं बोला कि थोड़ा गर्म पानी में डाल के काट के दो, எனக்குள்ளத வச்சிட்டு வந்த ஆளுக்கெல்லாம் வெட்டி வெட்டி கொடுக்கான். और मुझे छोड़कर जो भी आ रहा है सबको काट के दे रहा है। अंकल आप थोड़ा तो संभाल लीजिए. वो बोल रहा है थोड़ा रुक जाओ, நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். हम भी ठीक है। அதுக்குள்ள அடுத்த ஆள் வருது, அவங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த கோழி வெட்டி கொடுக்கான். जो दूसरा लोग आ रहा है उनको ही काट काट के दे रहा है। ஏன்ட்ட சொல்லலாம் அங்கிள் தோடா சம்பாலோ. मुझे बोल रहा है थोड़ा रुक இப்ப जाओ। நான் நிஜமான ஆண்டவருடைய பிள்ளை, இப்ப நான் கொஞ்சம் பொறுமையா கையாளணும். अब देखो हम प्रभु के संतान है, थोड़ा हमको पेशेंस और धीरज रखना है। கொஞ்சம் பேர் கொடுத்த பிறகு அவன் சொல்லுதான், थोड़ा देर के बाद वो कहता है अंकल माफ कीजिए, मुझे माफ कर दो। सुबह से अभी तक कोई भी ग्राहक आया नहीं था. वो कहता है कि अब सुबह से कोई नहीं आया, आपका पैर मेरे दुकान में रखा, और जब भी आपने अंदर आया इतना ग्राहक आया, कितना सारे लोग आए, इनको छोड़ नहीं सकता मैं, इनको नाकार नहीं कर सकते। आप बहुत अच्छा है, बहुत अच्छा है करके इतना टाइम आपने वेट किया, 1 घंटा तक वेट किया, और इतना आप लोग धीरज रखा। चलिए नहीं अनुपना பாருங்க. ऐसा बोलकर उसने विदाई किया। இது ஏன் சொல்றேன்னா, मैं क्यों कहता நம்ம हूँ, தேவனுடைய பிள்ளைகள், हम प्रभु के संतान நாம हैं। இடத்துக்கு போனா தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும். हम जाएंगे उधर परमेश्वर की उपस्थिति நம்மளுக்கு है, நன்மை உண்டாகும். हमसे दूसरे को भलाई அவருடைய होगी। வாயில அதை சொல்வார்கள் பாருங்க. उनके मुंह से ही वो कहेंगे। இங்க தானியேல் அப்படித்தான் காணப்பட்டார். और डैनियल भी ऐसा ही दिखाई दिया, ஆண்டவருக்கு உண்மையா காணப்பட்டார். और प्रभु को सच्चाई से ஜெபம் பண்ணினார். प्रार्थना किया। இவர் தேவ ஆவி பெற்றிருந்தார். ये परमेश्वर की आत्मा पा लिया। அந்த ராஜா என்ன செய்தான் என்றால், वो राजा ने क्या किया, ஒரு விசேஷ ஆவி இவருக்குள்ளாக இருக்கிறது एक विशेष आत्मा इनके ऊपर थी என்று சொல்லி ऐसे बोलकर, அவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரை காட்டிலும் மேன்மையாக அவனை உயர்த்த நினைத்தான். और राज्य में सबसे ऊपर रखने के लिए सोचा। தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், और दानियल के अंदर विशेष आत्मा था, इसलिए நீ நினைச்சு பாருங்க, நீ ஒரு கம்பெனி வேலை பார்த்தா எதாலும் உங்களோட விசேஷித்த ஆவி இருக்கணும். आप लोग सोचो, आप जिधर नौकरी करते हैं आपके अंदर उस विशेष आत्मा होना है। ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த கிருபையை தரார். सबको प्रभु ये अनुग्रह देते हैं। அந்த பரிசுத்தர் உங்களோட இருப்பார். उस पवित्र आत्मा आपके साथ அப்படி रहेंगे। இருந்தபடியால் ऐसा है, इसलिए அந்த தானியேலை ராஜ்யம் முழுமைக்கும் ஒரு பெரிய அதிகாரி ஏற்படுத்த இந்த ராஜா நினைத்தான். उस राज्य में एक बड़ा स्थान दानियल को देने के लिए राजा ने सोचा। அப்ப கம்பெனில இருக்கு முன்னால இருக்கும் சும்மா விடுவானா? तो देखो हम नौकरी जिधर करते हैं ऐसे ही छोड़ देंगे? உங்க மேல டக்குன்னு ஒரு பொறாமை உண்டாகும். आपके ऊपर एक जलन तो होगी। அத பத்தி அங்க எழுதி இருக்கிற அப்போ பிரதானிகளும் அந்த தேசத்துல பெரிய பெரிய ஆட்களும், और उस देश के बड़े बड़े प्रधान लोग, வச்சுக்காங்களா, அதாவது பிரதம மந்திரிகள் இருக்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி வச்சுக்காம ஈஸியா புரியும் உங்களுக்கு. मान लो प्राइम मिनिस्टर है, उसके नीचे मिनिस्टर्स और एमएलए एमपीस है, समझो। ஆனா பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறார்? प्राइम मिनिस्टर क्या सोच रहा है, இவருக்குள்ள வந்து தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்குது. और इसके इस व्यक्ति के अंदर विशेष आत्मा है। அப்ப இந்த எல்லா எம்பி எம்எல்ஏக்களுக்கு மேல இவரை வச்சிருவோம். तो ये एमपी और एमएलए से भी बढ़कर इस व्यक्ति को इन लोग के ऊपर रखेंगे। நினைச்ச உடனே ऐसा सोचने के बाद எல்லாம் கூடி தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு தேடி பார்த்தாங்க, இவற்றை ஒரு குற்றமும் காண முடியல. तो ये सारे लोग डैनियल के ऊपर गलत दोष लगाने के लिए ढूंढ रहे हैं, कुछ भी नहीं मिला। கடைசியில் என்ன செய்கிறார் என்றால், आखिरी में क्या किया, ஒரு மாசம் வரையிலும் ராஜா ஒம்ப தவிர்த்துட்டு வேற யாரையும் கும்பிட்டுற கூடாது. अब आखिर में लोग एक डिसीजन लेते हैं, आपके अलावा लोग किसी का प्रदान आदर नहीं करना है, வேண்டுதல் செய்து விட கூடாது. किसी के पास आपके अलावा प्रार्थना नहीं करना। அப்படி செஞ்சா தூக்கி சிங்க கபிக்குள்ள போட்டுறணும். ऐसा अगर कोई राजा के अलावा नमस्ते करेंगे तो उनको सिंह के मांद में डालना है। இவர் தேவனுடைய பிள்ளை.
अब देखो डैनियल परमेश्वर का बच्चा है, ஆண்டவர் உண்மை உள்ளவர், प्रभु सच्चा है, அவர் ஜீவனுள்ள தேவன், जीवित परमेश्वर, அவர் நிச்சயமா பாதுகாப்பார். वो निश्चय संभालेगा। அக்கினி மத்தியிலே அவர்களை பாதுகாத்தாரு, आग के बीच में भी संभाला, சிங்கங்களுக்கு எதிரே என்னை பாதுகாப்பார். सिंह के मान से भी बचाएंगे। ரெகுலரா இவர் ஒன்லி ஜெபம் தான் பண்ணினார், केवल इसने प्रार्थना किया, போய் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டார்கள். ये लोग ने जाके कंप्लेंट किए, இப்போ சூழ்நிலை வந்து விட்டது, अभी परिस्थिति आ गई, போய் அங்க ராஜாவே जाके पूछते हैं राजा, தானியேல் செய்து விட்டார், दानियल ने कर दिया, அவருடைய வார்த்தையை மீறி விட்டார், तेरे वचन का उल्लंघन இவரை किया। சிங்க கவில போட வேண்டும் என்று சொன்ன உடனே हमने जब कहा कि इसको सिंह के मान में डालना है, அந்த ராஜா இவர் மூலமா ஆண்டவரை பத்தி அறிந்திருந்தார். अब ये राजा थोड़ा प्रभु के बारे में जाना था, சிங்க கவில போடாதபடிக்கு சாயங்காலம் வரல பல ட்ரை பண்ணி பார்க்கிறார். और सिंह के मान में न डालने के लिए शाम तक प्रयास उठाते ஆனால் हैं। எல்லா அதிகாரிகளும் இல்ல சட்டத்தின்படி போட்டே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். लेकिन ये लोग ने कहा कि आपने तो सही मार दिया, इनको सिंह के मान में डालना ही है। அப்ப போடும்போது அந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, डालते समय भी देखो राजा एक शब्द कहता है, தானியேலே, हे दानियल, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் तू जिस परमेश्वर को निरंतर आराधना அவர் करता है, கண்டிப்பா உன்னை பாதுகாப்பார். वो तुझे संभालेगा। நான் இவருக்கு மனசு இல்ல போடுறதுக்கு, इसको मन नहीं है अंदर डालने, ஆனாலும் சட்டத்தின் பிரகாரம் போட்டு ஆகணும். लेकिन राजा ने देखो उधर साइन कर दिया तो डालना ही पड़ेगा। போட்டார்கள், அது போட்டதுக்கு சீலையும் வைத்து விட்டார்கள். डाल भी दिए और हस्तकार कर दिया, साइन डाल दिया। இந்த seal भी ராஜா डाल அந்த दिया। தேவனுடைய மனுஷன் மேல அவ்வளவு பிரியமா இருந்தார், ये राजा उस परमेश्वर के व्यक्ति के ऊपर उतना எனக்கு प्रिय था, சாப்பாடு இந்த ராத்திரி வேண்டாம் என்று விட்டார், रात को मुझे खाना नहीं चाहिए, சங்கீத கேளிக்கைகள் எல்லாம் வேண்டாம் என்று விட்டார். और जो हस्तगान नाच होती है मुझे कुछ அவர் नहीं ராத்திரி चाहिए। முழுவதும் தூங்கவில்லை பாருங்கள். देखो राजा रात भर सोया नहीं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். तुम लोग प्रभु के संतान எங்க हो, வேலை பார்த்தாலும் சரி, कहां पर भी काम உங்களுக்கு करो, விரோதமா யார் செயல்பட்டாலும் तुम्हारे विरुद्ध में कोई भी काम ஆண்டவர் அந்த करे, அதிகாரி உள்ளத்திலே பேசுவார். प्रभु उस अधिकार के मन में बात உங்களுக்காக करेंगे, அவர்கள் பிரயாசப்படுவார்கள், तुम्हारे लिए प्रयास उठाएंगे, ஆண்டவர் செய்வார் அதை. प्रभु वो करेंगे। பாருங்க, எப்ப விடியும்னு காத்திருந்தார், और कैसे जो है सोच रहा था कब होएगा, அந்த ராஜா எழுந்து ஓடினார் பாருங்க. देखो सुबह होते ही राजा भागा, போய் துயரசமா அழுதியோட கேட்டாராம், रो रो कर पूछता है தானியேலை நோக்கி, दानियल को देखकर, ஜீவனுள்ள அதாவது தானியேலை கூப்பிட்டு தானியேலே என்று கூப்பிடுகிறார். और पहले देखो सुबह जाकर जोर से चिल्लाता है दानियल, நாட் ஓன்லி தானியேல் மட்டும் கூப்பிடல, और दानियल केवल नहीं बुलाया, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, जीवित परमेश्वर का दास। ஹalleluya. हालेलुया। நம்மை குறித்து அப்படி சொல்லணும், हमारे बारे में भी ऐसा बोलना है, ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களே நம்மளை குறித்து சொல்லணும். जीवित परमेश्वर के प्रजा। நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு உன்னை தப்பிவித்தாரா? क्या तू निरंतर आराधना करने वाला परमेश्वर तुझे बचाया? அவர் தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்டார். वो पूछता है कि क्या वो परमेश्वर ने இவருக்கு तुझे அந்த बचाया? விசுவாசம் இருந்தது. इसको भी वो विश्वास था, சிங்க கவில போட்டு சீல் வச்சதுன்னா சிங்கம் தின்னு முடிச்சிருமே. क्योंकि सिंह के मांस को बंद कर दिया है, सिंह तो खा ही डालेगा। காலையில ஓடி போய் கேக்குறாரு. अब सुबह जाकर पूछते हैं, அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, तब वो कहता है राजा तुम जीते रहो, நீர் என்றும் வாழ்க, तुम हमेशा जीते रहो, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு सिंह मुझे नाश नहीं किया। தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி வாய்களை எல்லாம் கட்டி போட்டு और விட்டார். परमेश्वर ने दूध बेचकर सारे सिंह के मुंह को बंद कर அது दिया। ஏனென்றால் वो क्यों? நான் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து मैं கொண்டேன், उनके सामने कड़ाई से जिया, உமக்கு முன்பா நான் நீதி கேடு செய்தது இல்லை. और तुम्हारे सामने मैं धर्मी अधर्म नहीं किया। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, और प्रिय प्रभु के लोगों, தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். प्रभु हमें देखते रहते हैं, எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டும், कैसे भी परिस्थिति आने दो, நிச்சயமாக நம்மை விடுவிப்பார், जरूर हमें छुटाएंगे, நம்மை காத்து தப்ப பண்ணுவார். हमें सुरक्षा करेंगे, बचाएंगे। அது மற்றவர்களுக்கு எப்படி இருந்துட்டு போட்டோம், वो दूसरे को कैसे भी உன்னை समझ கண்மணி போல் பாதுகாப்பேன், आंखों की पुतली के ஏன்னா समान உன்னை संभालूंगा। உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், तुम्हारे हाथों में बनाया हूँ, உள்ளங்கையில் எப்போதும் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். मेरे हाथ से तुझे देखते रहता हूँ। இல்லையா? அவரை சிங்கக்கையில் போட்டு சீல் போட்டாங்க. और सिंह की मान में डालकर सील लगाया। அப்படிதான் இயேசு கிறிஸ்துவையும் வந்து கல்லறையில வச்சு சீல் வச்சாங்க. वैसे यीशु को भी जो है कब्रिस्तान में रखकर बंद करके सील लगाया। அவர் 3 நாள்ல உயிர் தெழுந்தார். और यीशु तीसरा दिन जी उठे, தானியேல் அடுத்த நாள்ல உயிர் தெழுந்தார். और दानियल अगला दिन जी उठे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்கு முன்னடையாளமானவர்கள் இவர்கள் எல்லாரும். और ये सब प्रभु यीशु मसीह के आगने के पहले ये सब नमूना। சிங்கக்கையில் மேல இருந்து டம்முன்னு போடுவாங்க. और सिंह की मान में ऊपर से नीचे डालेंगे, உன் கால் வந்து இடராதபடிக்கு तेरा पैर ना फिसले, தேவதூதர்கள் கையில ஏந்தி கொண்டு போட்டுருப்பாங்க. और हो सके हाँ प्रभु परमेश्वर के स्वर्गदूत आराम से लैंड किया இப்போ होगा। பாருங்க, இவ்வளவு பெரிய அதிகாரிகள் சேர்ந்து இந்த வந்து வஞ்சனை செய்தார்கள். अब देखो इतने सारे जो लोग प्लान किए थे, ராஜா உடனே என்ன சொன்னா, தானியேல் மிகவும் சந்தோஷப்பட்டான். राजा तो पहला खुश हो गए இந்த தானியேல் சிங்கக்கையில் பாதுகாக்கப்பட்டு விட்டான். कि डैनियल को सिंह के मान से बचाया गया। இப்பொழுது அவன் சொல்லுகிறான், अब वो कहता है, அவன் தன் தேவனில் விசுவாசித்திருந்தபடியால் वो
वो अपने परमेश्वर पर विश्वास किया इसीलिए அந்த தானியேல ஒரு சேதம் வரல. वो दानियल को कुछ कमी नहीं। இப்ப நமக்கு என்ன புரியுது? इससे हमें क्या मालूम எந்த पड़ता ஒரு பிரச்சனைனாலும் कौन सा भी परिस्थिति हो அது நாம் தேவனை மட்டும் விசுவாசிக்க வேண்டும். हम केवल परमेश्वर को विश्वास करें, நிச்சயமாக விடுவிப்பார். निश्चय छुटकारा देंगे। தானியேல குற்றம் சாட்டின அத்தனை பேரையும் கொண்டாங்கன்னு சொன்னார். और उसने बोला लेके आओ जो भी அவ்வளவு பெரிய दानियल को, அதிகாரியும் கொண்டாங்க, सारे अधिकारी को लेकर आओ, மனைமார்கள் கொண்டாங்க, सारे मंत्रियों, பிள்ளை கொண்டாங்க, उनके बच्चे लोग முழு को, குடும்பத்தை கொண்டாங்க. वो उनके पूरा परिवार को लेके आओ। கடுமையான கோபம், बहुत गुस्सा, தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணான்ல, ये लोग ने कंप्लेंट किया, மற்றவங்க தீமை செஞ்சாங்கல, दूसरे को बुराई किया। எதை விதத்தான அதையும் அறுக்கணும். अब जो इसने बोया इसे काटना है। இவர்களை தூக்கி சிங்க கபிகளை போடுங்க. इनको परिवार को डालो सिंह के मान கீழே में। கீழே சேரதுக்கு முன்னால சிங்கங்களை பாஞ்சு அடிச்சு நொறுக்கி தின்னுட்டான். और जब ये लोग फेंका गया, ये लोग नीचे पहुंचने के अंदर सिंह ने कैच करके खा लिया। அதை தொடர்ந்து ராஜா வந்து தேசத்துக்கெல்லாம் அறி வைக்கிறான். फिर राजा देश को आज्ञा देता है, எல்லா ஜனங்களுக்கு எல்லா பாசைக்காரருக்கு அவன் எழுதி அனுப்புகிறான். सब भाषा और सब देश को लेटर लिखता है, இப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. अब तुम सब लोग को शांति हो जाए। சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். शत्रु नाश किया गया। மெய்யான தேவனுடைய மனிதன் உயிரோடு இருக்கிறார். सचमुच प्रभु के मनुष्य जीवित है। என்னுடைய ஆளுகையில் ராஜ்யத்தின் ஆளுகை எல்லாருக்கும் வந்து எழுதி அனுப்புறது என்னவென்றால், मैं सारे लोगों को क्या लेटर लिख रहा हूँ? தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பயப்பட வேண்டும். दानियल और उसके प्रभु को सब लोग डरना है। இது தீர்மானம் என்று சொல்லுகிறார். ये एक ऑर्डर है, ऐसा कहता அவர் है। ஜீவன் உள்ள தேவன், वो जीवित परमेश्वर அவர் है, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், वो सचमुच जीवित रहने அவருடைய वाला है। ராஜ்யம் அழியாதது, उसके राज्य नाश नहीं அவருடைய होती है, கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. उसका राजहंस खत्म भी नहीं होता। தானியேலை சிங்கங்களுக்கு தப்பிவித்தவரே, दानियल को सिंह की मान से बचाया हुआ, நம்ம எல்லாரையும் தப்புவிக்கிறார் அவர்தான். हमें भी संभालने वाला நம்மை वही है, ரட்சிக்கிறவர் அவர்தான். हमें उद्धार करने वाला वही है, வானத்தின் பூமியில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவரும் அவர்தான் आकाश पृथ्वी में आश्चर्यचकित करने वाला भी वही है। என்று எழுதி அனுப்பினார். ऐसे लेटर लिख दिया। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருந்தது. उसके प्रभु ने दिया हुआ व्यवस्था उसके हृदय में யார் था। யார் உள்ளத்திலே கர்த்தருடைய வேத வசனங்கள் இருந்து அதன்படி நடந்தார்களோ जो जो परमेश्वर के वचन की व्यवस्था के अनुसार चले, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், वे लोग संभाले गए, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். वे लोग आशीर्वाद पाए। யார் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்தார்களோ जो प्रभु के वचन की आज्ञा के उल्लंघन किए, அதற்கான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். उसके दंड को वो लोग पा लिए। சிலர் அவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்கிறார்கள், कुछ लोग केवल वो लोग ही पाते हैं, சிலர் தண்டனை தங்களுடைய சந்ததிக்கு வைத்து விட்டு போகிறார்கள். कुछ लोग दंड खुद भी नहीं, खुद के बच्चे लोग संतान को पास இந்த करते हैं। வசனம் எச்சரிக்கப்படுகிற நாம் इस वचन से हम जो चेतावनी दिया जाता है, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சீராக வைத்துக் கொள்வோம். हमारे हृदय को परमेश्वर के सामने ठीक से रखें, பொல்லாத இருதயம், கடினமான இருதயம், திருக்குள்ளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டாம். और बुरी हृदय और जो है ऐसे प्रकार के हृदय नहीं चाहिए, அவிசுவாசம் உள்ள இருதயம் வேண்டாம், अविश्वास के हृदय नहीं வழி चाहिए, போற இருதயம் வேண்டாம். और फिसलने वाले हृदय नहीं चाहिए। ஆண்டவரை நம்புகிற இருதயம், प्रभु को भरोसा करने वाला ஆண்டவருக்கு हृदय, உத்தமமா இருக்கிற இருதயம், प्रभु को जो कराई से रहने वाली தாவீதை हृदय, போல ஆண்டவரிடத்தில் உத்தமமா இருக்கிற இருதயம். दाऊद के समान प्रभु के लिए अच्छा रहने वाला हृदय, தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்ன அந்த இருதயம், दाऊद के बारे में प्रभु गवाही दिया वो हृदय, நாம் ஒவ்வொரு குறித்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். हम हर एक के बारे में प्रभु कहना है, இந்த நேரம் இருதயத்தை ஏற்றவர்கள் நான் காண்கிறேன், ये सबको मेरे हृदय के समान देखता हूँ, எனக்கு சித்தமானவர்கள் நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று சொல்ல வேண்டும். मेरा इच्छा के अनुसार ये लोग करते हैं। ஹalleluya, हालेलुया, அப்படியே வாழ்வோம், ऐसे जिएंगे, அப்படியே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம இது और நிறைவேறும். वैसे ही प्रभु के वादा अपने में पूरा அவர் நம்மை होगा, ஆசீர்வதிப்பார், और प्रभु हमें அவர் आशीर्वाद நம்மை करेंगे, நடத்துவார். वो हमें अगुवाई करेंगे। ஹalleluya, हालेलुया, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். और प्रभु इस वचनों को